டிவிகே சார்பாக கரூரில் நடத்தப்பட்ட அந்த ரோட் ஷோ பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல வந்து அந்த இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து குணமாகி வரணும்னு வந்து நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். அவங்க கட்சி தலைவர் மேலேயோ இல்லை ஒரு அபிமான நடிகர் மேலேயோ ஒரு ஈடுபாடில் போயிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதுக்கான விளைவுகள் சேஃப்டி இல்லாமல் போகிறாங்க. அது ஆக்சிடென்டலாக இருந்தாலும் சரி, ஈவன் வந்து அவங்களோட அறியாமையாக இருந்தாலும் சரி, அதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்மளுக்கு அதில் வருத்தம் என்ன அப்படின்னா, அங்கே குழந்தைங்கள் இறந்தது தான் நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஒரு ஆக்டரை பார்க்குறோம், பிடிக்கும், ஆர்வமாக கேட்க தான் செய்வாங்க. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லைம்மா அவங்க கூட்டமாக இருக்கும், வேணா இன்னொரு நாள் நம்ம வெளியே எங்கன்னா நம்ம ஒரு கூட்டு போய் காட்டுறோம், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவங்களோட நடவடிக்கைகளை ரொம்ப அறியாமையில் பண்ணிட்டதா தெரியுது. அந்த குழந்தைங்கள நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு க்ரௌடான பிளேஸ்க்கும் குழந்தைங்களை யாரும் கூட்டிட்டு போகாதீங்க. இதே ஒரு பாடமாக எடுத்துங்க. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அங்கே என்ன பிரச்சனை நடந்தது ஆக்சுவலாக, யார் மேலே தப்பு, என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் வர ரொம்ப வன்மமாக வர பேச்சுக்கள், அதை சுற்றி நடக்கிற டிபேட்ஸு, அரசியல், இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். பட் இதெல்லாம் பேசுகிறப்போ கொஞ்சம் ஒரு சிலர் வந்து நம்ம சிரிக்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிரிக்காமல் இருக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிங்க. அது என்னடா ஒரு துயர சம்பவத்தை பேசுகிறப்போ வந்து இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்தளவு நடிப்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்குது. வருத்தம் இருக்குது. அந்த குழந்தைங்கள் இறந்தது வருத்தம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி போலியாக நடித்து நம்மளுக்கு சிரிப்பு காட்டுறவங்களையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். மிஸ்டர் கோகுல், ஆரம்பிங்க. வழக்கம் போல் நான் தான். அந்த நிகழ்வில் உங்களுக்கு உங்கள் மனசில் தோன்றது என்னென்னா, இப்போ வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க மனசில் இருக்க நியாயமான கோபத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கமாக கொட்டிகிட்டு இருக்காங்க. பொதுக்கூட்டமோ இல்லை ரோட் ஷோ அந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் வந்து ஓகே வராங்க, அவரை பார்க்கணுன்றதுக்காக வராங்க, வந்துட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து அது அவங்களுக்குமே வந்து ஒரு விபரீதமாக முடிஞ்சிருது. ஸோ எனக்கு என்னென்னா, அந்த டைமில் வந்து மக்கள் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு சரி ஓகே இப்போ எப்பவுமே கூட்டம் வரும், நம்ம பார்க்குறோம், சரி டிவியில் இருந்து பார்க்கலாம். இப்போ மேட்ச்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து கிரவுண்டில் போய் பார்க்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலைனால அதை வந்து நம்ம தவிர்த்துறோம். வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க தலைவரையும் நம்ம டிவியில் பார்க்கலாம். இதற்கான பின்விளைவாக என்ன இருக்குன்னா, நம்ம வந்து அங்கே தான் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி தேர்தல் வரும்போது அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து ஓட்டு போட்டு அந்த மாதிரி நீங்கள் காட்டலாம். அரசியல் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து நான் கூட்டம் தான் போட்டு மாநாடு பண்ணி இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அதோட தேர்தலில் வந்து அதோட இதை காட்டலாம். வந்து ஓட்டு போட்டு இத்தனை பேர் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்றது மூலிமா அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரிய போகுது, ஓகே இத்தனை மக்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க அந்த கட்சிக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து மக்களுக்கும் நல்லது, அவங்கள சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட்டு. அடுத்து அப்படியே ஒன்றுனா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அடுத்து நீங்கள் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய இஷ்யூ போயின்னு இருக்கு. அவர் கேட்ட பிளேஸ் வேற, ஆனால் அவங்க அலோகேட் பண்ண பிளேஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதெல்லாம் பற்றி ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒட்டுமொத்தமாக நேரட்டிவ் வந்து இப்போது தாவக்காக்கு அகைன்ஸ்டாக இருக்கவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் மாற்றி கொடுத்ததால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, இப்போ 100 பேர் நிற்கிற இடத்துல 100 பேர் தான் நிற்க முடியும். இப்போ 100 பேர் நிற்கிற இடத்துல 200 பேர் நிற்க முடியாது. இல்லை, அதுலேயுமே நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்துருந்தேன். அது என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இல்லை ஒருத்தர் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கேட்ட அந்த உழவர் சந்தையாக இருக்கட்டும், அதில் வந்து 30,000 40,000 பேர் நிற்கலாம், அந்த மாதிரியான மக்கள் தொகையை வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டானான்ற ஒரு பகுதி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 பேர் வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரவுண்டானா பிளேஸில் அந்த நிற்கிற இடத்த விட எல்லாமே கரெக்டாக சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நிற்க முடியல செகண்டரி. அது அங்கே நிற்க முடியல, வெளியே போகணும் அப்படின்னா போகிறதுக்கு வழி இருக்கணும்ல. ஓகே, இப்போ இந்த ரவுண்டானா பிளேஸில் 4 பக்கமும் வழி இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கூட்ட நெரிசலாக இருந்தால் அட போங்கயான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போப்பான். அவனை எதுக்கு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போட்டு அடைச்சி அதுதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவனை தற்கொலைன்னு சொல்லி
யாருமே உயிர் போற நேரத்துல தற்குறியா இருக்க போறது இல்லைல்ல. கண்டிப்பா. மூச்சு அடிக்குது, நான் தற்குறியா தான் இருப்பேன் அடம் பிடிப்பாங்களா? முன்னாடியே சொன்னோம். எங்களை வந்து இவங்க கிண்டல் பண்ணணும், இவங்கெல்லாம் ரொம்ப ஜீனியஸ், இந்த பீப்புளெலாம் ரொம்ப ஜீனியஸ், அரசியல் அறிவு இருக்கவங்க, இந்த மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தவங்க, அவங்க வாயால் நம்மளை தற்கொலைன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதனால் உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல இருந்து நின்று உயிரை விடணும் அப்படின்ற முடிவு எடுக்க போகிறாங்களா? ஒரு ஆசையில் அந்த இடத்துல போகிறாங்க. முழுக்க முழுக்க அது முட்டாள்தானே. அது விஜய் கட்சி கூட்டம்ன்றது அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அங்கே போகக்கூடாதவங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குறிப்பாக சொல்ல போனால் லேடிஸே கூட, அப்புறம் சில்ட்ரன்ஸ், ஒரு மென்னால் மேக்ஸிமம் சமாளிக்க முடியும். அப்போ மென்னை அங்கே இறந்துட்டான்றப்போ அவங்க குழந்தைங்களோட நிலைமையும் லேடிஸோட நிலைமையும் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அப்போ அங்கே போடுறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் அந்த முட்டாள்தனத்தையும் அவங்க பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு நெருக்கடி வருதுன்றப்போ வந்து மூச்சடைக்க அந்த முட்டாள்தனத்தை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்களா? நாங்கள் இங்கே இருந்து தான் நாங்கள் பார்த்தே தீர்வுன்ற முடிவுக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ அந்த 4 பக்கம் வழி இருக்க இடத்த கொடுத்து இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து மக்கள் ஈஸியாக வெளியே போயிருக்க போகிறாங்க. அதுதான் அவங்க அது ஒரு மேஜர் மிஸ்டேக்காக தான் அவங்க வந்து அசீம் பண்ணது தப்பாயிருச்சோ அப்படின்னு தான் தோணுது. ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இவங்க பேசுகிறாங்க, இப்போ எல்லாரையும் போல் விஜய் மேலே இருக்க வன்மத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயை குறை சொல்லுவாங்க அப்படின்ற நோக்கத்தோட யாருன்னா வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அதை செஞ்சு வெளியே போயிடுங்க. ஏன்னா ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் காரணம், அவர் மட்டும்தான் காரணமாக இருப்பார். நான் வேற ஒரு ஆக்டரோட ஃபேன். நான் சினிமா ப்ராப்ளம் சினிமாவோட முடிஞ்சு போச்சு. அந்த ரீசனுக்காகவே விஜய் மேலே இருக்க வன்மத்தை வச்சுக்கிட்டு இவன் எப்படி பெரிய ஆள் ஆகலாம், இவன் எப்படி அரசியலில் வரலாம், இவனுக்கு போய் எப்படி இவ்வளோ கூட்டம் அப்படின்ற எண்ணத்தில் எங்களால் பேச முடியாது. அங்கே இறந்துருக்க 41 உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத பேச முடியும். அதாவது அதுவுமே எல்லைக்கு உட்பட்டு தான் பேச முடியும். இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையும் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்ற இதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. பட் நியாயமாக பேசுகிறவங்களுக்கு விதிமுறை இருக்குது, உண்மையாக பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு விதிமுறை இருக்குது. அதை பொறுத்து தான் நாங்கள் பேச போகிறோம். வன்மத்தில் பேசுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்பயே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க டிவிகே கட்சி சப்போர்ட் பண்ணுறாங்க போல் அப்படின்ற தாட்டோடையும் யாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். அதாவது ஒருத்தர் 2 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா எங்களுக்கு எப்பயுமே மக்கள் தான் முக்கியம். இந்த விஷயத்தில் விஜய் மேலே தவறு இருக்குது, அது ரொம்ப குறைவாக இருக்குது. அதை விட அதிகப்படியான தவறுகள் சூழ்நிலை காரணமாக நடந்திருக்கு, மற்றவங்க மூலியமாகவும் நடந்திருக்குன்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த கட்சி மேலேயும் அந்த மனுஷன் மேலேயும் இருக்க வன்மத்தை தான் நாங்கள் பேச போகிறோம். அது பின்னாடி இருக்க உளவியல், இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ விருப்பம் இல்லாதவங்க வீடியோலேருந்து இப்போயே வெளியே போயிடலாம். அதேமாதிரி அவரோட சப்போர்ட்டர் நினச்சி யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எலெக்ஷன் டைமு. இப்போது டிவிக்கு பேர் சொல்லி ஒரு சிலர் யூடியூப் சேனல் நடத்துவாங்க. கொஞ்சம் மேலே வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குனே அங்கேனா இவங்களை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. விலை கொடுத்து வாங்கினோன்னா ஈஸியாக விலைக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த சைட்லேருந்து திட்டுவாங்க, பாருங்கள் இப்படி வந்துட்டு இதே தான் வந்து மற்ற கட்சிங்களுக்கும் வந்தது. இந்த கட்சி பேரை சொல்கிறாங்க, வளர்றானுங்க, அதுக்கப்புறம் விலை போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே மக்களோட நலன் தான் முக்கியம். எந்த கட்சியும் எந்த நடிகரும் எந்த கட்சி தலைவரும் எங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. அவங்க மக்கள் நலனுக்காக நின்னாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மக்களுக்கு எதிராக நிற்கிறப்போ அவங்களை எதிர்த்து தான் நாங்கள் பேசுவோம். இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, தண்ணி இல்லை. ஆனால் நார்மலாக ஒரு மாநாடுனா அந்த ஃபெசிலிட்டினா இருக்குமா? மாநாடுல ஃபெசிலிட்டி இருக்கிறது பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சிகள் நடத்தின மாநாடை நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ வெளியில் போகிறப்போ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாருமே மக்கள் மேலே இருக்க அக்கறை மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே ஆட்டு மந்த மாதிரி கூப்பிட்டு வருவாங்க, மாடு ஆடு ஏற்றிட்டு வர மாதிரி டிராக்டரில் வச்சு கூப்பிட்டு வருவாங்க இவங்களாம். இப்போ நம்மளுக்கு கோமை ஏன் வருது அப்படின்னா, நம்மளுக்கே வந்து விஜய் அவர்கள் மேலேயும் விஜய் கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு வைக்க தோணும். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துருக்கலாமோ, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோவம் வருது, அவங்களை கேட்கணும்னு தோணுது. ஆனால் அந்த சேம் டைம் வந்து இந்த கூட சேர்ந்து விஜய் மட்டுமே தவறுன்னு பேசுகிற இந்த கும்பலை பார்த்தா அருவருப்பாக இருக்குது. இவனுங்க மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டானுங்க. அப்படியே மாட்டு ஏற்றின்னு வராமல் டிராக்டரில் லாரியில் மொட்டை வெயிலில் அப்படியே அடைச்சி கூப்பிட்டு வருவானுங்க. காசை கொடுத்து விருப்பம் இல்லாமல் அப்படியே கஷ்டத்துக்கு அந்த ஜனங்களை கூப்பிட்டு வந்து வெயிலில் எப்படி நிற்க வைப்பானுங்க தெரியுமா? ஐயோ,
முட்டை வெயில்ல இந்த அது மாதிரி யார் பண்ணாலும் தப்பு. இப்போ விஜய் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் எல்லாமே வெயிலில் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தாட் அவருக்குமே இருக்கும். எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே வந்து அந்த எண்ணம் இருக்கும், நம்மளை போல தான் அவங்களும் மனுஷங்க, அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற தாட் இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து விஜயை நோக்கி கேட்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட்டாக வரீங்க, உங்கள் தொண்டர்கள் அந்த நேரத்தில் அவங்க மேலே உயிராக இருக்கவங்க கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த மாநாடு அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மாநாடு இனிமேல் எலெக்ஷன், அது கூட எப்படின்னு தெரியல, இல்லை அங்கே என்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு, நீங்கள் அதை எப்படி சமாளிப்பீங்கன்னு தெரியல. அப்படி வச்சா கூட ஒரு மாநாடோட வச்சிடணும். உங்களுக்கு இருக்கிற மாஸ் ஃபாலோயிங்க்கு இந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று தான் நினைப்பேன் நான். ஏன்னா அதில் திருப்பி ஒரு அசம்பாவிதம் வந்ததுன்னா அதுலேருந்து மீளவே முடியாது. மற்றவங்களாலே அந்த துயரத்துலேருந்து மீள முடியாது, அந்த கட்சியாலேயும் மீள முடியாது. அது நல்லதுக்கு இல்லை. லிமிட்டடாக நடத்திக்கணும். லிமிட்டடானா ஒரு வாட்டி 2 வாட்டி ரொம்ப சேஃப்டியாக நடத்திக்கணும். அது தேவையற்ற ஒன்றுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம கேட்கலாம், இதை வந்து விஜய் கட்சியை நோக்கி நம்ம கேட்கலாம். நம்மளுக்கு அந்த தகுதி இருக்குது. நம்ம எந்த மக்களும் துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கல. பொதுமக்கள் நம்மளை மாதிரி சேனல் வச்சுருக்கவங்க, அவனுக்கு 2 சப்ஸ்கிரைபர் இருக்கா, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான்றது முக்கியம் இல்லை. எவனுக்கும் ஜால்ரா தட்டாமல் இருக்கானா, எங்கேயும் காசை வாங்கி தின்னுட்டு அந்த காசுக்காக பேசாமல் இருக்கானா, அவன் கேட்கலாம், ஏங்க மக்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏற்கனவே மக்களை துன்புறுத்துறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, வெயில் நினைக்க, இதெல்லாம் இவங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. யூஸ்வலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. மாநாட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. தண்ணி வாட்டர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே எங்கே போனாலுமே ஒரு சிலர்லாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே இல்லைனா கூட போகிற வழியிலே ஒரு கடையிலேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட விட ஃபுல்லாக குடிக்கிறதுனா கூட அந்த நேரத்தில் தாகத்தை தணிச்சிக்கிறதுக்கு குடிக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி அவங்களால ஏன் சப்ளை பண்ண முடியாதுன்னா, வாட்டர் பாட்டில் ஒரு இடத்துல சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க இருக்க கூட்டத்துக்கு சப்ளை பண்ணுறவங்க காலியாகிடும். கண்டிப்பாக அவன் என்ன நிலைமைக்கு ஆவானே சொல்ல முடியாது நம்ம. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் இவ்வளோ செலவு பண்ணுறவங்களுக்கு விஜய் கூட அவர் காசு எடுத்து செலவு பண்ண வேண்டியதில்லை. அவர் உத்தரவு போட்டார் அப்படின்னா அவங்க கட்சி தொண்டர்கள் மேபி பேர் எடுக்கணும்னு ஆசையிலையாக இருக்கட்டும், இல்லை நல்லது செய்யணுன்ற எண்ணத்துலையாக இருக்கட்டும், அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கன்னா அவங்க உணவுப் பொருட்கள் வழங்குறதா வாட்டர் பாட்டில் கொடுக்குறதா அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் என்னன்னா, சப்ளை பண்ணுறப்போ நடக்கிற தள்ளுமுறையில் வர பிரச்சனைக்கு வந்து அளவே இல்லாமல் போகும். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 10 ரூபா, குட் டே பாக்கெட் வாங்கினியா, பாக்கெட்டில் போட்டியா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு, இதெல்லாம் வந்து அடுத்த எந்த ஒரு கட்சி கூட்டத்துக்கும் போகிறதுக்கான அட்வைஸ் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, கூட்டம் இல்லாத ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, வெயிலில் நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஒரு குளுக்கான்டி ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போட்டு போகலாம். உங்களுக்கு தேவையானதை ஒரு சின்ன பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். சஃபராக வந்து வந்துருப்பாங்க. மொத்த பேரும் கையை வீசின்னு காலேஜ் போகிற மாதிரி, எனக்கு எவன் செத்தா எனக்கு என்னன்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதாவது நம்மளோட முட்டாள்தனம் வந்து எப்படின்னா, இப்போ கரெக்டாக சொன்னோன்னா, இறை இருக்குது, அந்த இறை மேலே ஒரு கொடிய மிருகம் வந்து எய்ம் பண்ணிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த இறை புத்திசாலியாக இருந்தது அப்படின்னா அது தப்பிக்கிறதுக்கு 70 to 80% சான்ஸ் இருக்குது. அந்த இறை முட்டாளாக இருந்ததுன்னா அங்கே வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை உருவாகும். தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போது ஏற்கனவே வந்து என்னடா இப்போ கட்சி ஆரம்பித்தவர் இப்போ வந்த ஆளுக்கு இவ்வளோ ஒரு மாஸ் ஃபாலோயிங் இருக்கே, எப்படிடா காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நீங்களே வந்து மொத்தத்துக்கும் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருந்தா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பண்ண விஷயம்லாம், இவங்களோட ஒவ்வொரு முட்டாள்தனமும் இவங்களை எதிர்க்கிறவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நடந்த விஷயம் வந்து இவன் கிட்ட அடி வாங்க போறான்டா. அவன் மற்ற டாபிக்லாம் அவ்வளோ பேசுவான், இந்த டாபிக்ல எங்க பிரச்சனை வந்துட போகுதுன்னு நீ பேசுறதுக்கு மட்டும் மண்டியாட்டுங்கிறான். மரியாதையாக பேசி எடிட் பண்ணிடலாம். கட்சி பேர்லாம் யூஸ் பண்ணிக்கோ, அந்த வேர்டை நம்ம மீட் பண்ணிடுவோம், பேசு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா அதுல, ஏதாவது நல்லா முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் சரி நீ சொல்லு தருவா அந்த கேள்விக்கா. இப்போ நடந்த விஷயம் வந்து உண்மையாவே ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லை ஒரு பிளான்டு கிரைமான்னு தெரியல. ஓகே, அதான் இதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ அதை வந்து விசாரணைக்கு விட்டுருக்காங்க. இவங்க வந்து கண்டிப்பாக விசாரணை பண்ணி சொல்லுவாங்க. நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. லைக் அந்த செப்பல் இருக்கு இல்லையா, அதை தூக்கி அடிச்சிருக்காங்க. இல்லை மேபி எதுவும்
திட்டினாங்களா அந்த மாதிரி? சரி, திட்டினது கூட அந்த கூட்டத்தில் கேட்டுக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த செப்பல் தூக்கி அடிச்சதெல்லாம் வந்து இல்லை ஒரு ஆடியோவில் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுற ஆடியோ நானே கேட்டேன். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் கேட்டேன்னா இல்லை யூடியூப் சேனலில் கேட்டேனா அப்படின்னு தெரியல. நிறைய செப்பல்ஸ் வந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் பார்க்குறோம். நம்ம நிறைய திசைகள்லேருந்து தூக்கி அடித்தாங்க, நிறைய பேர் தூக்கி அடித்தாங்கன்ற மாதிரி ஆரம்பத்தில் நெரேட்டிவ் இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி போய் முடிஞ்சுதுன்னா ஒரே ஒரு பர்சனை கட்டுறாங்க, அவர் மட்டும் 2 வாட்டி கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி தூக்கி அடித்தாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த அசிங்கமாக திட்டுற வீடியோவை நம்ம பார்த்தோம். ரொம்ப அசிங்கமாக அந்த வார்த்தைங்க காது குத்து கேட்க முடியல. ஒரு சிலர் இவ்வளோ பேசினா போதும், நம்ம யாருக்கும் எதிராக பேசிட்டு வேணான்ற பயத்தில் பேசுவாங்க. ஒரு சிலர் அது சம்மந்தப்பட்ட வீடியோவே போடுவாங்க, யார் எப்படி போனா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் வெறும் வன்மத்தால் இந்த நடிகரை நம்மளுக்கு பிடிக்காது, இவர் வளர்ச்சியை நம்மளுக்கு பிடிக்காது, ஒட்டுமொத்தமாக அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு போவோம். அதுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை பற்றி மட்டுமே பேசுவோம். நீ பேசுனல சதி, அந்த சைடே போக மாட்டாங்க அவங்க. இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சதியே பண்ணியிருந்தாலும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சதியே பண்ணியிருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம். சதியை பண்ணிட்டாலே ஒருத்தங்க அந்த வலையில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம், அவங்களே விக்டிம் தான். அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. எப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, டிவிக்கு கொடி ஒட்டி அவங்க அடிக்கடி போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, 1 by 1 அவர் சொல்கிறாரு. இவர்கள் டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாது, அது வர்றது தமிழகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலனாலும் அரசாங்கம் பக்கம் என்னென்ன குறைகள் இருந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. என்னென்ன நடவடிக்கைகளை வந்து கிளியராக எடுத்திருக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. இதில் வந்து டிஎம்கே கூட்டணி கட்சிகள், டிஎம்கே வரணும்னு நினைக்கிறவங்க விஜயை மட்டுமே கார்னர் பண்ணுறாங்க, அவரை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த சைடு அரசாங்கத்து பக்கம் அவங்க போகவே இல்லை. இப்போ எப்படி ஸ்பிளிட்டாகி நிற்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள், டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற எதிர்கட்சிகள் அப்படி நிற்கிறாங்க. இதில் நடுவில் நிற்கிற பார்ட்டுன்றது எதுவுமே கிடையாது. இல்லை அதான் அது உண்மைதான். இப்போ 2 சைட்லையுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இந்த பக்கம் மட்டுமே பார்ப்பேன், அந்த பக்கம் நான் திரும்பவே மாட்டேன். அந்த சைடு, இந்த பக்கம் ஆளுங்கட்சி சைடு மக்கள் எழுப்புற குற்றச்சாட்டை நான் காதில் கூட வாங்கிக்க மாட்டேன், அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஓகேவா? விஜய் பக்கம் மட்டும்தான் நான் பார்ப்பேன், அங்கே எதனா குறை இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினச்சேன்னா, இது விஷயமா விஜய் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபீலிங்கே இல்லை, சும்மா பேசுகிறாரு. ஆனால் ஒரு மனுஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். சில பேர் ரொம்ப ஃபீல் ஆவாங்க, சில பேர் ஷாக் ஆகிடுவாங்க. அது என்ன சொல்கிறேன்னே தெரில. அந்த வீடியோவில் ஒரு இது மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கடைசியாக வீடியோட எண்டிங்கில், ஸ்டார்டிங்கில் அதை சொன்னார், தெரிவித்தார். பட் ஆனால் அதை தாண்டி வீடியோட எண்டிங்கில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இந்த மாதிரி அதை எல்லாருமே சொன்னது என்னன்னா, சினிமா வசனம் மாதிரி இருக்குது. இப்போ வந்து சினிமா டைலாக்காகவே இருக்கட்டும். இப்போ சினிமாவில் ரெகுலராக நடித்து பழக்கப்பட்ட ஒரு ஹீரோ இப்போ அரசியல் தலைவராக மாறுறாரு அப்படின்னா, அவரோட பேசுகிற ஸ்டைலு பஞ்ச் டைலாக் மாதிரியே இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு என்ன விஷயம், பாயிண்ட் தானே. இது யார் நம்மளுக்கு கடத்துறாரா? அவருக்கும் சிஎம் அவர்களுக்குமான கான்வர்சேஷன். ஓகேவா? அவருக்கும் அவர் எதிர்கட்சிக்குமான கான்வர்சேஷன். இல்லை, அதுதான் அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ அங்கே இப்போ தீர விசாரிக்காம எப்படி அந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு தாட் வந்தது. எல்லாருமே சொன்னது அதுதான். ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் இதை வந்து இன்னும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இங்கே என்ன இஷ்யூ நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம ஒருத்தர் மேலே அவர் நினைக்கிறாரு. இப்போ டிஎம்கே சேர்ந்தவங்க அந்த ஐடி விங் டோட்டலாகவே விஜய் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி, விஜய் மேலே பழி போடுற மாதிரி. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அந்த உரிமை கிடையாதா? யார் ஒருத்தர் வந்து எதிராக இருப்பாங்க, யார் பழி வாங்கியிருப்பாங்க, ஏதாவது சதி நடந்ததா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பேசுறதுக்கு கூட ஒரு மனுஷனுக்கு, இப்போ நம்ம நார்மல் யூடியூபர்ஸ் நம்மளால பேச முடியாது. இல்லை நம்மளால பேச முடியாது, நம்மள மாதிரி நம்மளோட பெரிய யூடியூபர்ஸாலையும் பேச முடியாது. நம்மளுக்கு அந்த உரிமை கிடையாது. உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நடந்த இஷ்யூ மட்டும்தான் பேசணும். உங்களோட சந்தேகங்களோ என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவோ நீங்கள் சுதந்திரமாக வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி நம்ம பேச முடியாது.
பட் நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டிட்டு அவர் திருப்பி பேசவே கூடாதுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? யாருக்குமே அந்த உரிமை இல்லைல்ல. இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை. நான் நீ தாண்டா அப்படின்னு சொன்னேன்னா நான் கிடையாதுடா நீ தாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல. அதுதான் அந்த உரிமை தான் அவர் எடுத்துக்கிறாரு. அந்த உரிமை அதான் அவங்க பல பேர் சொன்ன கருத்து என்னன்னா அதுதான் சரி. அந்த இடத்துல அந்த பல பேர் சொல்கிற கருத்து கிடையாது, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிற கருத்து, ஆளுங்கட்சி சார்பாக இருக்கவங்க சொல்கிற கருத்து. இதை பற்றி என்ன சொல்றீங்க? அவரோட ஆக்டிங் பத்தல, ஒரு ஃபீலிங்கே இல்லைன்றாங்கல்ல. ஆக்டிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆக்டிங் பத்தாது தான். அந்த மக்களுக்காக அவர் அழுகணும் அப்படின்னா அவர் தனியாக பண்ணிட்டு போகிறாரு, அவ்வளோதான். ஒரு மனுஷன் நின்னா குத்தம், உக்காஞ்சா குத்தம், நடித்தா குத்தம், பேசினா குத்தம், அரசியல் வந்தால் குத்தம். அதுக்காக அவர் நல்லவர்னு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பினதே கிடையாது. அரசியலில் வரவங்கள யாரையுமே முதல்ல சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். ஆனால் முழுக்க எப்பயுமே வன்மத்தோடையே இந்த ஜனங்க வந்து விஜய் அணுகிட்டாங்க. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அந்த கட்சியோட நிலைமையும் சரி அவரோட நிலைமையும் என்ன ஆகுன்ற யோசனை இருந்தது. அப்படின்னா அடப்பாங்களா தான் பேசியே சாவச்சிருவானுங்களே இவனுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது எதிர்பார்த்த மாதிரியே ஒட்டுமொத்த வன்ம கும்பலும் இறங்கிடுச்சு. சரி, இப்போ அந்த ரோட் ஷோ திருப்பி வருவோம். அந்த இதை பற்றி அந்த ஈவெண்ட் நடந்து முடியுது, அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னோடனே அவர் வந்து உடனடியாக வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு, ஏர்போர்ட் போகிறாரு. அது ஒரு கேள்வி, முதல் கேள்வி. உடனடியாக ஏன் போயிடுறாரு, ஏன் அந்த இடத்துல நிற்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, அங்கேயே வந்து நம்ம டிஎம்கே சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி வராரு, அன்பில் மகேஷ் வராரு. அது ஒரு ரெண்டாவது கேள்வி. திருப்பி பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து துணை முதலமைச்சர் வந்து துபாயிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இது ஒரு மூணாவது கேள்வியாக இருக்குது. அதான் அதுக்கப்புறம் நாலாவது அது நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஏன் இன்னும் வந்து அவர் வந்து அந்த கரூர் மக்களை வந்து பாதிக்கப்பட்டவங்க ஏன் வந்து விஜய் இன்னும் வந்து பார்க்கல, இல்லை அவங்களோட கட்சி நிர்வாகிகளால் வந்து ஏன் பார்க்கல இன்னும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே கேட்குறாங்க. பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறாரு? இப்போ அந்த இடத்துல ஏன் நிற்கலை அப்படின்னா எடுத்த உடனே காவல்துறை அறிவுறுத்திருப்பாங்க. இல்லைனா காவல்துறை அறிவுறுத்தினதா விஜயோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்க பாடி கார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. அசம்பாவிதம் நடக்குது, ஓகேவா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்டாம்பேட் நடக்குது, அதனால விஜய் கிளம்புறாருன்ற மாதிரி. தாவேக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்குது. அதாவது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு வேறு மாதிரி இருக்குது, ஓகேவா. சரி, இப்போ அந்த இடத்துல உண்மையாலுமே கவனத்தை இருக்கிறதுக்கு செருப்பு தூக்கி வீசினதாவே இருக்கட்டும். இவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னா அட்டாக் பண்ண வந்ததான் நினைச்சிருப்பாங்கன்னு வச்சு. அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அந்த இறந்துட்டாங்கன்னா மொத்த கோபமும் விஜய் மேலே திரும்பிட போகுது, இல்லை விஜய் மேலே மொத்த கோபமும் மக்களுக்கு திரும்புறதா காட்டி மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நிற்கிறது சேஃப் இல்லை ஃபர்ஸ்ட். அப்போ அங்கேருந்து உடனே கிளம்புறாரு. கிளம்பிட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே தாவேக்க சார்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்க க்ளோஸ் ஒர்க்கு பீப்புளே பேசினாங்க. நின்று அவர் நான் போவேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, திருப்பி போவோன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு காவல்துறையில் அனுமதி அளிக்கலைன்றது தான் தகவல். திருப்பி வந்துட்டு சென்னை வந்துமே அனுமதி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ திருப்பி எப்போ அனுமதி கொடுக்குறாங்களோ அப்போ தான் அவர் போக முடியும், விஜய் போக முடியும் அங்கே திருப்பி. இதில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, திருப்பி போயும் அப்பயே போனாலும் பேச்சை மீறி போனாலும் திருப்பி யாருன்னா ஒரு 5 பேர் ஏதாவது ஆகிடுது அப்படின்னா சொல்ல கேட்காம வேணும்னே ஜனங்களை தொடர்ந்து இவர் சாவடிச்சுட்டே இருக்காரு. இவருக்கு உயிர்கள் மேலே அக்கறையே கிடையாது இவருக்கு. இவர் திருப்பி போய் பார்க்கலாம், கேள்வி கேட்பாங்க, இவர் ஓட்டு மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இவர் போனார் அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையை மேற்கொள்வாங்க. மீதி பேர் ஏன் போகல அப்படின்னா எனக்கு அந்த கொஸ்டின் இருந்தது. அடுத்த கட்ட நிர்வாகிகள் போயிருக்கலாமே அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருந்தது. ஆனால் விஜய்க்கே அங்கே பாதுகாப்பு இல்லைன்றப்போ அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும், எப்படி செக்யூரிட்டி கொடுப்பாங்க, அவங்க மேலே எதனா தாக்குதல் நடந்தது அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவங்க அங்கேருந்து போனது சரிதான். எனக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கைதுன்னு அறிவிச்சிட்டாங்க, சிறைக்கு போங்க. சரி, நீங்கள் எல்லாரும் தலைமறைவானது சரி தாவேக கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் அது வந்து மிகப்பெரிய முட்டாள்தான். கைதாவங்க, சிறைக்கு போவாங்க, ஜனங்களோட உயிரே போச்சு. சரி, நீங்கள் போங்க, அவங்க மேலே தப்பு இல்லைன்னா வெளியே வாங்க. சரி, இப்போது அதே மாதிரி இப்போது அந்த தாவேக்கா நிர்வாகிகளை பற்றி சொல்லியிருந்தோம். நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை அரெஸ்ட் வாரமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு.
ஒரு ஆனந்துக்கும் ம். இன்னொரு அந்த அந்த மாவட்டத்தில் நடந்த அந்த ஒரு மாவட்ட செயலாளரும் யாரோ ஒருத்தர் அவரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு பர்சனாக வந்து விஜய் இருக்காரு. அவரால் தான் எல்லாமே நடந்திருக்கணும். எல்லாத்துக்கும் மையக்கரு அவரு. மையக்கரு அவரு அப்படின்னும் போது அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா இப்போ அவர் அந்த நிர்வாகிகளை வந்து நம்ம குறை கூறுறோம், இந்த மாதிரி இல்லை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாரண்ட் விடும்போது அவருக்கு அந்த மாதிரி எதுவும் இது பண்ணலையானும் நிறைய கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி வந்த கருத்தில் அதையும் வந்து முன்வைக்கிறாங்க. ஏன் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பிரச்சனை என்னன்னா அல்லு அர்ஜுன் கைதியும் வந்து விஜயம் ஒப்பிடுறதே வந்து மிகப்பெரிய தவறு. அல்லு அர்ஜுன் வந்து அன்இன்ஃபார்ம்டாக பண்ணியிருக்காரு. ஒரு மூவி அவர் டப்பா மூவின்னு வச்சுக்கோ, அது செகண்டரி அது, ஓகேவா? இங்கேயே நிறைய பேர் வந்து ஐஎஸ் பெய்டு ஆக்டர் வந்து விஜய் கிடையாது, நிறைய க்ரௌட் வந்து விஜய்க்கு கிடையாது, திடீர்னு விஜய் எதிர்ப்பில் திடீர்னு போனோன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து சொம்பு தூக்கி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் சப்போர்ட் பண்ணி. அப்புறம் அல்லு அர்ஜுன் எவ்வளோ மோசமாக அங்கே நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அவரை வெட்ட வெளிச்சமாக்குச்சு. இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் வேணும்னே அங்கே இருந்தார், சொல்ல கேட்காம அந்த க்ரௌடில் இருந்தார், அதுக்கப்புறம் சிரித்து பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்ச உடனே அல்லு அர்ஜுனோட இமேஜ் டோட்டலாக வந்து உடஞ்சிது. அல்லு அர்ஜுன் போனது தன்னோட மாசை காட்டுறதுக்காக, வெற்றி அடைஞ்சிச்சுன்னு கழிப்பில் மக்களோட சேஃப்டியை யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயம். இது வந்து பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு மனுஷன் வெளியே போய் தான் ஆகணும், பர்மிஷன் கேட்டு தான் போயிருக்காரு. அவங்க போலீஸ் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணனாலும் அவங்க அவருக்கு என்ன போலீஸ் மூலயமா உத்தரவுகள் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் அங்கே நடந்திருக்காரு. ஸோ ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்த பிறகு, ஓகேவா, ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்த பிறகு நீ இவர் எப்படி கைது பண்ண முடியும்? அப்படியே கைது பண்ணணும், இல்லைங்க எங்களுக்கு சந்தேகம் இருக்குது கைது பண்ணணும், கைது பண்ணுங்க. ஸோ ஆனால் இப்போ கைது பண்ணால் அதோட கைது பண்ணுங்க, போஸ்டர் ஒட்டுங்க. ஆனால் அந்த போஸ்டரை பப்ளிக் ஒட்டுறாங்கன்னா பப்ளிக்ன்ற நேமில் ஒட்டுங்க. நீங்கள் ஒட்டிட்டு எதுக்கு மாணவர் அமைப்பு பப்ளிக்? ஆமாம், அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே வந்து அடுத்த நாள் வந்து அவர் வீட்டு முன்னாடி போய் கோஷம் போடுறது, அதுக்குள்ளே அந்த தமிழக மாணவர் அணின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது வந்து இல்லை அவங்க சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது அவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் எவ்வளோ காரி துப்புனாலும் இவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்காங்க. காரியத்தை பண்ணவங்க இப்போ பேசிக்காக யோசிக்கிற மக்கள் கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரலாக யோசிக்கிற மக்கள் வந்து சரி ஓகே ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனால் இது பின்னாடி யாருமே சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற மக்களுக்கு, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒன்று நடக்கும்போது தெரிய வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி அது பிரச்சனையே என்ன அப்படின்னா ஓவர் ஆக்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஓவர் ஆக்டிங்னா எதை சொல்கிறீங்க கரெக்டாக தெளிவாக? இப்போ நீ கோகுல் இருக்க, கோகுல் யாருன்றது எங்களுக்கு தெரியும். கோகுல் என்னெல்லாம் இந்த வரலாற்றில் பண்ணியிருக்கான் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். கோகுல் நல்லவன் கிடையாதுன்றதும் எங்களுக்கு தெரியும். நீ அந்த நேரத்தில் வந்து ஓரளவுக்கு ஆக்டிங்கை போட்டு நான் கொஞ்சம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கணும்னா கோகுல் மேலே யாருக்குமே சந்தேகம் வராது. சரி, இந்த நான் வந்து அதற்கு அடுத்தது நான் தான், சரி, நான் வானத்துலேருந்து குதிச்ச தேவதூதன் மாதிரி இவங்க எல்லாருக்கும், சரி, உங்களுக்கு ஒன்றுனா நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸை கோகுல் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கோகுல் ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு கோகுல்ன்ற பேரை யூஸ் பண்ணணும்னு இல்லை அந்த சந்தேகம் வர்றது உதாரணத்துக்கு சொல்றீங்க. சரி ஓகே, அந்த சந்தேகம் வர்றது இயல்பு தானே. ஸோ அப்பதான் அப்போ மக்களுக்கு அப்போ கோகுல் ஒரு திருட்டு பையன்னு சொல்லிட்டு என்ன ஊருக்கே தெரியுது. இப்போ இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க கோவத்தில் ஓகேவா, கோகுல் திருட்டு பையன் நல்லா எனக்கு தெரிஞ்சோம் மட்டுமே நான் குறை சொல்லி கோகுல் பக்கம் திரும்பவே இல்லை அப்படின்னா மேலே எனக்கு எவ்வளோ வன்மை இருக்கும். சரி, ம் சரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு வன்மை கும்பல் இங்கே ஒரு வன்மை கும்பல் இங்கே இருக்கு, வேலையை பண்ணின்னு இருக்கு. அது காரணம்லாம் கேவலமான காரணங்கள். அதுக்கு சினிமா காரணமாக இருக்கலாம், நம்மளோட அரசியலோட நம்மளோட இடம் போயிடுதுன்ற காரணமாக இருக்கலாம், இல்லை இவர் வர்றதால பல தலைவர்களோட தொண்டர்கள் இருப்பாங்க, இவர் வர்றதால கொஞ்சம் நஞ்ச பர்சன்டேஜ் நம்மளுக்கு போனால் பரவாயில்ல, மேசிவாக நம்மளோட ஓட் பேங்கிங் இழக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களோட தொண்டர்களுக்கு அந்த தாட் இருக்கலாம். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காது, இல்லை உண்மையாலுமே நிறைய அரசியல் கட்சி தொண்டர்களுக்கும் அந்த தாட் இருக்கு. இல்லை அது ஒருத்தருக்கு அந்த கூட்டணியில் போயிடலான்னு ஐடியாவில் இருக்கவங்க விஜய் அதிகமாக விமர்சிக்க மாட்டாங்க. விஜய் கண்டிப்பாக நம்ம கூட்டணியில் வரமாட்டாரு,
அப்படின்ற ஐடியாலஜி இருக்கவங்க சைலண்டாக உட்காந்து கமெண்ட்ஸில் அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. சரி, இப்படி வச்சுப்போம். இப்போ ஈவன் யூடியூப்பில் பேசுகிறவங்களே நான் பார்த்தேன், ஒருத்தன் பேசுகிறான், வெக்கம் இல்லாமல் பேசுகிறான். யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டானா, என்ன போட்டானா, குழந்தை இதுவானா என்ன, நம்ம தளபதி வந்துட்டா குழந்தை திருப்பி வந்துடும், நம்ம தளபதி வந்ததை நம்ம பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவன் ரொம்ப 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 கம்மி பர்சன்டேஜ் தான் இருப்பான். என்ன தான் விஜய் ரசிகர்களை இவங்க தற்கொலைன்னு பிராண்ட் பண்ணாலும் இந்த மைண்ட் செட் இருக்கும் ரொம்ப குறைவான ஆள் தான் இருப்பான். அந்த ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டு வந்து இவன் ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறான். அந்த சேனல் ஃபுல்லாக விஜய்க்கு அகேன்ஸ்டான சேனல் தான். டிஎஃப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அந்த சேனல் நடத்ததே விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான். ஒரு கெஸ்ட்டையும் கூப்பிட்டு பேசுவாங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி பல சேனல்ஸ் இருக்குங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி கூப்பிட்டு பேசணுமான்ற கேள்வி வந்தது. அவன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்கான். அவன் ஒருத்தன் ஒட்டுமொத்த பேர் இந்த மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு. கீழே வந்து இன்னும் நிறைய அணில்கள் சாகணும்னு எதிர்பார்த்தேன், சரி இவங்களாம் தேவையில்லாத கூட்டம், இவங்கெல்லாம் சாகாம, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நானே. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு விஜய் ஹேட்டர்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் இந்த தீய சக்திமான் வர குரூப் மாதிரி இருக்கானுங்க. இல்லைன்னா இப்போ இந்த சொடலை அந்த கேரக்டர் பேர் என்ன, ஸ்பைடர் படத்தில் சொடலை கேரக்டர் மாதிரி இருக்கானுங்க விஜய் ஹேட்டர்ஸ்லாம். ஒட்டுமொத்த பேரையும் நம்ம அப்படி பிராண்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அது ஒரு கமெண்ட்டுக்கு நீ பேசுகிற, நீ போய் ஓப்பன் பண்ணோன்னா இவங்க இப்படி போகட்டும், இவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க தான், அணில்கள்லாம் கதற வேண்டியவங்க தான் சொல்லிட்டு 1008 கமெண்ட் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ அவன்லாம் கூட எப்படி ஆரம்பத்தில் காட்டிக்கிட்டான் அப்படின்னா, ஒரு சினிமாவில் வந்து சும்மா விஜய் நிறைய பேர் வந்து இங்கே விஜய் சப்போர்ட்டராகவே இருந்துக்கிட்டு அந்த அளவுக்கு துரோகம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? சரி, இப்போ இந்த துரோகத்தெல்லாம் புரிஞ்சு இந்த அவரோட திராவிட கண் இன்னும் சொல்லப்போனால் சரி அவரோட திராவிட கண் பண்ண வேலை தான் இதெல்லாம். இந்த பாதி கண் இருக்குல்ல, பாதி கண் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் புரிஞ்சு அவரு ஃப்யூச்சரில் தமிழர்களுக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது. இந்த துரோகத்தோட வழியை உணர்ந்துருப்பார் விஜய். கூட இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், சரி இப்போ இறக்கி விடப்பட்ட யூடியூபர்ஸாக இருக்கட்டும், விஜய் கூட இருந்துட்டு பின்னாடி மாற்றி பேசுகிறவங்களாம் இருக்கட்டும், சரி அதே துறையில் இருந்துட்டு வன்மத்தோட ட்வீட் போடுறவங்களாம் இருக்கட்டும் எதிராக, சரி ஓகேவா? உங்கள் மேலே இருக்க பொறாமை, நீங்கள் முதுகில் வாங்கின குத்துக்கள், என்ன உங்கள் மேலே இருக்க வன்மம் எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த தமிழர்களுக்கு முடிஞ்சால் நல்லது மட்டுமே செய்யுங்க, இல்லைன்னா அரசியலை விட்டு போயிடுங்க. மற்றவங்களாம் வேறு வேறு ரீசன் சொல்லி உங்களை அரசியலை விட்டு போக சொல்கிறாங்க. நம்மளோட கோரிக்கை என்ன அப்படின்னா, வெறுமனா இந்த மக்களுக்கு நல்லது செய்கிற என்ன, ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடில் வந்து ரொம்ப தெளிவான ஆளுன்றது வந்து எங்களோட நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி கொள்கைகள் சிறப்பாக இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணத்தோட மட்டுமே இருக்காங்கன்ற நம்புற அளவுக்கு முட்டாளும் நாங்கள் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் உங்களால் நல்லது செய்ய முடியும், எந்த கொள்கையும் இல்லாமல் நல்லது செய்ய முடியும். லாங் டேர்ம் நீங்கள் வந்து ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா உங்களோட அரசியல் அறிவை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கணும். இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ஏஜுக்கும் அதே மாதிரி எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லை. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஒரு சின்ன சேனல், எங்களுக்கு வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற எந்த ஒரு தகுதியும் கிடையாது. பட் இந்த மக்களோட நலன் மேலே இருக்க அக்கறையால் நாங்கள் சொல்கிறோம். அது தாவேக கட்சியில் இருக்க ஒரு லாஸ்ட்டு பர்சனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு மாஸ் பாலை இங்கே இருக்குது. இன்கேஸ் ஒரு வேளை ஏதாவது அதிசயம் நடந்து நீங்களே கூட ஆட்சிக்கு வரலாம், உங்கள் ஒட்டுமொத்த பேரோ என்ன எதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதா தான் இருக்கணும். அதே மாதிரி லாங் டேர்ம் இந்த நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களோட அரசியல் அறிவை நீங்கள் அதிகமாக்கிக்கணும். கொள்கைகள் பற்றின எந்த ஒரு கொள்கை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும், தமிழ் மக்களுக்கு சிறந்ததாக இருக்கும், இந்த தமிழ் மக்களை எந்த கொள்கை சுரண்டி தின்னுச்சு அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களால் நல்லது செய்ய முடியும். அந்த நாலேஜை வந்து அவங்க வளர்த்துக்கணும். இதுதான் நம்மளோட கோரிக்கை. ஓகே, என்னோட லாஸ்ட் கேள்வி நிறைய இருக்கு. இன்னும் கேள்வி மட்டும் லாஸ்ட்டாக கேள்வி, இன்னும் பாயிண்டே போல. இப்போ ரெண்டு சைடுமே இவ்வளோ ப்ராப்ளம் போயின்னு இருக்கு. அவன் உண்மையாக பாதிக்கப்பட்டன்னா அந்த மக்கள்லாம், இது உண்மையாகவே மக்களுக்காக அரசியலா இல்லை மக்களை வச்சு அரசியலா? இந்த இஷ்யூ வந்து என்னோட ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி பேசுகிறான். கடைசியா இது யார் பண்ணா? உண்மையாவே ஒரு ஆக்சிடென்ட்டா? இல்ல அதை கேட்குற உரிமை கூட முதல்ல எங்கே பேர் இந்த பிளான்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி அதை கேட்குற உரிமை கூட உனக்கு யாரும் இங்கே கொடுக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய கேள்வி வந்து நியாயமானது,
அதை கேட்குற உரிமை யாருமே உனக்கு கொடுக்கல ஃபஸ்ட்டு. அதை உன் கூட சேர்ந்து போராடி அந்த உரிமையை வாங்க வேண்டியவங்களும் இப்போ பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்போ அல்வா சாப்பிட்ற நேரம் விஜய்க்கு அகைன்ஸ்டாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டா 100% விஜய் தான் அப்படின்னு சொல்கிற நேரம் இவங்களுக்கு. அதனால் உங்கள் சைடு ஸ்ட்ரென்த்து கிடையாது, அதை நீ கேட்க முடியாது. அதாவது அந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளாம் பேசுறதை விட யார் பேசணும் அப்படின்னா அந்த கரூர் மக்கள் தான் பேசணும். கரூர் மக்கள்ன்ற தாண்டி அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தான் பேசணும். நீ வந்து மீடியாவில் பேச முடியாது, மீடியாவில் எடுத்து ஒளிபரப்புறவங்க மேலே கேஸு இதெல்லாம் வந்தால் கூட என்ன அவங்கள வாயிலேருந்து வர வார்த்தைகளை யாரும் போயிட்டு எல்லாரும் அவங்க வாயை மூடிட்டு நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க பேசுவாங்க, அவங்க வந்து அவங்கள சார்ந்த மக்கள்கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி தான் ஊடகம் வந்திருக்கு, அன்றைக்கெல்லாம் செவிவெளி செய்தி தான். ஓகேவா? செவிவெளி செய்தியாக என்றைக்குமே உண்மைகள் என்னவோ அது கடத்தப்படும். இல்லை நிறைய விஷயம் எப்படின்னா காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த விஷயமும் ஒரு அது அப்படி மறையாது. ஏன் மறையாது அப்படின்னா அந்த கூட்டம் சின்ன கூட்டம் கிடையாது. அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த கட்சி தலைவரை ஃபாலோ பண்ணுறவங்க சின்ன கூட்டம் கிடையாது. ஓகேவா? அது ஒரு பெரிய கூட்டம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து மறந்தோ போகாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இறந்தது வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைகள் இருந்திருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஒரு சரியான நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். அது தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்க பண்ணணும். அப்படி சட்டத்துலேருந்து அவங்க எஸ்கேப் ஆனாங்கனாலும் சரி, சமுதாயத்துலேருந்து அவங்க எஸ்கேப் ஆனாங்களும் சரி, இன்றைக்கே நிறைய பேர் வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள்கிட்ட. தப்பு பண்ணவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், அவங்க குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால் முடிஞ்சா நீயும் ப்ரே பண்ணிக்கோ, உன் வாய்க்கு பவர் அதிகம். ஓகேவா? நீயும் ப்ரே பண்ணிக்கோ, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்காக நம்மளால் செய்ய முடிஞ்சது இந்த ப்ரேயர் தான். சரி, இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய கட்சிகள் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலனாலும் அதில் பின்னாடி நடந்த விஷயத்தை பற்றி இந்த குற்றச்சாட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் இதன் மூலியமாக அவங்க வந்து விஜய் ஒரு டிவிகே தலைவர் விஜய் வந்து அவங்க கட்சி பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி இவங்க எதுவும் அரசியல் பண்ணுறாங்களா மற்ற கட்சிகள்லாம்? இல்லை, இப்போ கட்சிகளோட மனநிலை என்னவா இருக்கும்னு சொல்கிறோமா தெளிவாக. இப்போ ஓப்பனாக சொன்னோன்னா ஏடிஎம்கே வந்து விஜய் ஆதரிக்கிறதுல உண்மையாலுமே அவங்க ஒரு உள்நோக்கம் இருக்குது. சரி, எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணார். சரி, தனிப்பட்ட ரீதியாக ஏடிஎம்கே மேலே நம்மளுக்கு எந்த ஒரு சாஃப்ட் கார்னரும் கிடையாது இது வரைக்கும். சரி, நம்ம எந்த விதத்துலையுமே அவங்கள ஆதரிச்சது கிடையாது. பட் அவர் பேசின விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பரவாயில்லையப்பா, நல்லா பேசுகிறாரு, சூப்பராக பேசுகிறாரு, சரி, நம்மளுக்கு அந்த மனசு இதுவாக வர மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா, அப்போ தாவேக சைட்லேருந்து தொண்டர்கள் சைட்லேருந்தும் அந்த இரண்டாம் கட்சி தலைவர்கள் சைட்லேருந்தும் விஜய் அவர்களோட மனசுலேருந்துமே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்களே, பேசாமல் போய் கூட்டணி வச்சிருவோமா அப்படின்ற தாட் வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க நம்புவாங்க. இப்போ எனக்கு 2 திராவிட கட்சிகளும் பிடிக்காது. எனக்கே அவர் மேலே அந்த ஒரு 2 சென்டென்ஸில் வந்து ஒரு மரியாதை வந்தது. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனில் நடிக்கவும் செய்யாமல் பின்னாடி வந்து நான் இப்படி சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஒரு 4 நாள் கழிச்சு பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு தொண்டர்களை முடிக்க விடாமல் உண்மையான சப்போர்ட்டை கொடுத்தாங்க. சரி, இப்போ நம்மளுக்கே வந்து அப்படி தோணுது அப்படின்றப்போ இந்த சைடு வந்து ஒரு இவங்களுக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும், போகலாமா கூட்டணிக்கு. ஆமாம், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா விஜய கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு அவங்க ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியும். இப்போது விஜய் அந்த கூட்டணிக்கு போனார் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டணிக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, எல்லாரும். ஆனால் போகக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம். ஏன் அப்படின்னா, இப்போ நடந்த இன்சிடெண்ட்டால் விஜய்க்கு மேக்ஸிமம் ஒரு 10% கம்மியாகுது, வேறு வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி நம்ம கூட்டணி போகலன்னா, அதாவது அந்த பெரிய கூட்டணிக்குள்ளே போகல, இவர் விருப்பம் இல்லைன்னு சொன்ன கூட்டணிக்குள்ளே போகலன்னா நம்ம தோற்றுருவோம் அப்படின்னா, ஓகே, என்னுடைய எதிரி அவங்க வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மக்களுக்கும் நல்லது. அதனால நான் அவங்க வீழ்த்தத்துக்காக எந்த அடிக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நடந்த இன்சிடெண்ட்டால் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 1 or 2% வேணால் கம்மியாகலாம். வச்சு 1% வேணால் கம்மியாகலாம். இதுக்காகலாம் கூட்டணி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வச்சிருக்க கொள்கையை நம்பிலாம் மக்கள் வரல. சரி,
இதுக்கு முன்னாடியும் மக்கள் எந்த கொள்கையை நம்பியும் போகல. சரி அதாவது லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் தான் சொல்கிறேன். சரி கொள்கைக்காகலாம் ஓட்டு போடல இந்த மக்களும். பேருக்குன்னா கொள்கை சார்ந்த கட்சிகள் பேர் வேணா இருக்கும், பேருக்குனா கொள்கைகள் இருக்குமே தவிர கொள்கை ரீதியாக இங்கே யாருமே செயல்படல. இப்போ மக்கள் வந்து இவர் மேலே இருக்க அபிமானத்தில் தான் போகிறாங்க. சரி அந்த கட்சி அந்த அபிமானம் குறையுதா கூடுதான்றதை வச்சு தான் இவர் கூட்டணியை பற்றி ஆனா யோசிக்கணும். இதே மாதிரி ஒரு அதே மாதிரி மக்கள் இவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இவருக்கு மக்கள் மேலே இல்லைன்ற மாதிரி தோணுது. சசாம் கிஷோரை கூப்பிட்டு வந்து இந்த வியூக வகுப்பாளர் அவர் அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அந்த அமௌண்ட்ல அவர் கொடுக்க போறதா ஒரு அமௌண்ட்டை பேசிட்டு இருந்தாங்கலாம். அதுல ஒரு பாதி அமௌண்ட் எடுத்து மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை இவங்க முழு முனைப்போட டிவிக்கு செஞ்சிருந்தாங்கன்னா இப்போ இருக்க பர்சன்டேஜை விட ஒரு 5% எனக்கு தெரிஞ்சு சாலிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி மக்கள் உங்களை நம்புறாங்க. நீங்கள் நேரடியாக மக்களை நம்பி மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க, மனசில் தோன்றதை பேசிட்டு போங்க. இவரே வந்து ஒரு வாட்டி பேட்டியில் வந்து அம்பேத்கர்களை சம்பிரதாயத்துக்காக வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கூட பேசியிருந்தார். இப்போ தான் அவருக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியுது. சம்பிரதாயத்துக்காக ஒரு சில விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம், அது விமர்சனத்துக்குள்ளாகன்றாங்க. சம்பிரதாயத்துக்காக ஒரு சில விஷயம் பண்ணுறீங்க, விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா உங்களை யார் சம்பிரதாயத்துக்காக பண்ண சொல்கிறது? கூட இருக்கவங்க யாருன்னா அட்வைஸ் பண்ணால் கூட அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, மனசில் இருக்கிறது தான் பேசுவேன். தத்தி தடுமாறி பேசினாலும் கவர்ச்சியாக பேசினாலும் உங்கள் மக்கள்கிட்ட உங்களை நம்புகிற மக்கள்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை கூட பேசிட்டு போங்க, வெறுமனே நான் உங்களுக்கு நல்ல செய்ய மட்டும்தான் வரேன், எனக்கு இயல்பாக இவ்வளோ தான் பேச வருது, சரி இதை தாண்டி என் மனசில் எதுவுமே இல்லை, நீங்கள் உங்களோட அடிப்படை வசதி வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் மனசில் தோன்ற விஷயங்கள் ஒரு 10 லைனு அதை மட்டுமே தெளிவாக பேசிட்டு போங்க. அவங்க கண்ணில் உண்மை இருக்கும், அவங்க நம்ப போகிறாங்க. எல்லாரும் பண்ணுற மாதிரி அதே சம்பிரதாய அரசியல் மாதிரி ஒரு செட்டப் ஆரம்பத்தில் வரவும் ஆரம்பத்தில் வந்தவொடனே தாவாக்க மேலே பல விமர்சனங்கள் வந்தது. அந்த ட்ரெஸ் கோட் ஒரே கலரில் பேண்ட் போடுறது, அந்த ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட் மட்டும் ஒயிட் ஷர்ட் போடுறது, அதுவே நான் மற்ற கட்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் வெள்ளை சட்டை மட்டும் தான் போடணுமா? சரி இல்லை அந்த பேண்ட்டில் வந்து யாராவது ஜோசியக்காரங்க சொன்னாங்களா, இல்லை நியூமராலஜி பார்த்து பண்ணுறீங்களா, என்ன நம்மளுக்கு புரியல, அதே கலர் பேண்ட்டை மட்டும்தான் நம்ம போடணுமா? இத்தனைக்கும் மற்ற மாநிலத்தில் சேமாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணுறப்போ விமர்சனம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி அமையும். அதே மாதிரி சினிமா கிடையாது, ஹேட்டர்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் வளர்கிறதுக்கு. அரசியலில் ரொம்ப கிண்டலு கேலிக்கு ஆளானீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் என்ன நிலைமைக்கு போனாங்க அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சினிமான்றது வேற, அரசியல் சரி சினிமான்றது வேற. அதான் இப்போ நிறைய பேர் பொதுவாக சொல்கிற விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப கீழ்த்தரமான முட்டாள்தனமான அருவருப்பான மக்களை முட்டாள் நினச்சி ஒவ்வொருத்தரும் யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்க ஒரு பேச்சு. இப்போ எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. நம்மளுக்கு ஆரம்பத்திலே சிரிப்பு தான் வந்தது. அந்த விஷயத்தை கேட்டால் ஒருத்தன் கிளம்புவானா, வீட்டிலேருந்து ரெடி ஆவானா, ஸ்டேட்டஸ் போடுவானா, பல மணி நேரம் வெயிட் பண்ணுவானா, போய் விஜயை பார்ப்பானா, ஆனால் ஓட்டு போடுறப்ப மட்டும் கிளம்பி போய் வேற கட்சிக்கு போடுவானா? இல்ல அதுதான் நான் கேட்க நினைச்சேன். பசங்க நம்ம என்ன வேணா பேசலாம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா, ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து ஓட்டு காசை வாங்கிட்டு மாத்தி தான் போட போறாங்க அப்படின்ற கருத்து இருக்கிறதுனால சொல்ல வரும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்க ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும்போது, ஏன்னா இது நடக்குதோ இல்லையோ, ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, கடைசியில இவங்க வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்த தான் போறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு அதை இப்போ நீ சொல்றது நியாயம். அதை இப்போ பேசுறப்பயே அவங்க வெளிப்படையா பேசணும்ல. என்ன பேசணும்? நீங்க சொல்றது அப்ப அர்த்தம் என்ன? கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்கணும். கூட்டத்தை ஓட்டா நாங்க மாற விட மாட்டோன்றதுதான் அர்த்தம். நீ காசு கொடுத்து அந்த ஓட்டை மாற விட மாட்டேன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல கள்ள ஓட்டு போட்டு அந்த கூட்டத்தை வந்து ஓட்டா மாற இல்ல அப்படின்னு பார்த்தா மக்களுடைய மென்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து நம்மள யார் ஆளணும் அவங்க தானே முடிவு பண்ணணும். அந்த இடத்துல காசு வச்சுக்கலான விஷயம். இப்ப எல்லாருமே ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஓட்டு காசு கொடுத்தா என்ன பண்ணீங்கன்னா வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவேன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை இன்னும் பூஸ்ட் பண்ண வேண்டியது தாவேக்கா மாதிரி நியாயமா இருக்குது மற்ற கட்சிகள். ஏன்னா தாவேக்கா கூட நம்ம அட்வைஸ் பண்ணிடலாம். மற்ற கட்சிகள் தான் நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது. ஓட்டு போகிறத நீ வாயை மூடி நின்றுக்கணும். அவங்க தப்பாக எதனா போனால் கூட நீ எதுவுமே பேசக்கூடாது. புரியுதா? சொல்கிறோம், தாவேக்கா திராவிட கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகள் அவங்க தான் வந்து இந்த எண்ணத்தை பூஸ்ட் பண்ணணும். நீங்கள் காசு ஓட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, ஓகேவா? சட்டப்படி கொடுத்துரும். சட்டத்தை மீறதா தான் நீங்கள் வாங்கி அதுக்கான பலனை அனுபவிச்சிங்க. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதில் என்ன தப்பு? அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? நீ ஓட்டுக்கு காசு வாங்கிறேன்னு வச்சுக்க, சரி, நீ சட்ட ரீதியாக நீ மாட்டில் மறைமுகமாக நீ வாங்கிடுற,
வாங்கிட்டு நீ ஏன் காசு கொடுத்தவனுக்கே ஓட்டு போடணும், உனக்கு தோன்ற கட்சிக்கு ஓட்டு போகிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? சரி ஓகே அப்படி போட்டுறாங்க வந்துடுறாருன்னே அதுல ஒரு வச்சுக்கோங்க. பிரச்சனை இருக்கு. சரி ஊர் சைட்லாம் காமாட்சி விளக்கலாத்துன்னு போயிட்டு குலதெய்வம் மேல சத்தியம், சரி. குடும்பம் மேல சத்தியம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கு நம்ம சொல்ற ஒரே அட்வைஸ், சின்ன வயசுலாம் நம்ம வந்து சத்தியம் போடுறப்போ இந்த கையை மேல வச்சு அப்படியே நிறுத்திடுவோம் தெரியும்ல. அப்புறம் எச்ச தொட்டு தொண்டையில வைக்கல, காட் வாபஸ் விட்டுட்டான் அப்படின்ற பிளான்லாம் இருக்கும். அந்த மாதிரி முதல்ல சத்தியம் போடுறதுக்கு முன்னாடியே மனசுல நினைச்சிங்க, கடவுளே நான் பண்ற சத்தியம் செல்லாது சரி அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிங்க. அதே மாதிரி காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா தான் உங்க குலதெய்வமா இருக்கட்டும், நீங்க நம்புற தெய்வமா இருக்கட்டும், உங்களை அடிச்சு காலி பண்ணும். அதே ஞாபகம் வச்சுங்க. காசை வாங்கினாலும் வாங்குறீங்களோ இல்லையோ, உங்க மனசுல எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ, எந்த கட்சி நேர்மையா இருக்குன்னு தோணுதோ அதுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். மறைமுகமாக நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணல. டிவி கேக்கு நம்ம சப்போர்ட் பண்றது ரிஸ்க்குடா. ரிஸ்க் டிவி கேக்கு நம்ம சப்போர்ட் பண்றது ரிஸ்க். இல்ல இல்ல யார் வேணாலும் எல்லா முடிவுக்கு வந்துருவாங்க. இல்ல யார் வேணாலும் இல்ல நம்ம நேரடியா பேசுற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் வீடியோ அரசியல் வீடியோ இதுதான். ஏன் அப்படின்னா நம்ம பொதுவான பாலிடிக்ஸ், பொதுவான சைக்காலஜி, லைஃப் ஸ்டைல் இதை பத்தி போடுறதுக்கு தான் சேனல் ஆரம்பிச்சோம். ஆனா நடந்த நிகழ்வுன்றது வந்து என்ன கோவத்தை உண்டாக்குச்சு அப்படின்னா, ஒரு 41 பேர் செத்துருக்காங்க. அந்த செத்தது யாராலன்னு யோசிக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்க மாட்டேன். தெரிஞ்சாலும் அது விபத்தா இருக்கலாம், இல்லை வேற எதனா காரணமா இருக்கலாம். அந்த உண்மை இங்க பல பேருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இந்த நேரத்துல எனக்கு விஜய் மேல இருக்க வன்மத்தை தான் நான் தீர்த்துப்பேன் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான கேவலமான உணர்வுல ஒரு வன்மவாதிகளா மாத்தி வச்சிருக்காங்களே அப்படின்றது தான் நம்மளோட கோவம். அதனாலதான் இந்த டைரக்ட் வீடியோ எடுத்து பேசினமே தவிர டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதோ, மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்றதோ, மற்ற கட்சிகளுக்கு எதிராக பேசுறதோ நம்மளோட வேலை கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்பி டிவிகே சப்போர்ட் பண்றேன்னு வச்சு, அதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்றேன், சேனல் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதனால டிவிகேல இருந்து ஒருத்தர் கூட எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா 2 மாசம் கழிச்சு மாறலாம். விஜய் இப்ப கூட்டணி போயிடுறாருப்பா. சரி ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி போயிடுறாரு. அவர் எப்படி புனிதரா இருக்க முடியும்? சரி கூட்டணி போயிடுறாரு. நாளைக்கு ஒரு 2-2.5 வருஷம் கழிச்சு ஏதோ டேர்ம்ஸ் போட்டதா சொல்றாங்க. 2 வருஷம் கழிச்சு விஜயே சீஃப் மினிஸ்டரா இருக்காருன்னு வச்சுப்போம். சரி பிஜேபிலேருந்து சம் பீப்புள் வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்து சம் பீப்புள் வருவாங்க. ஆட்சியில் பங்குக்கு சொல்கிறேன், இவர் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இவர் நேர்மையாக இருக்கலாம், அவங்கள நேர்மையாக இருக்க சொல்லி இவரால் அவங்கள கண்ட்ரோலாக வச்சிருக்க முடியுமா? இல்லை விஜயே நாளைக்கு நேர்மையாக இருப்பாரா? இல்லை அரசியல்னா சகஜம், இதெல்லாம் சகஜம், நம்மளோட தொண்டர்கள் தானே. எல்லாருக்கும் இப்போ மோசமான மனநிலை மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் அரசியலில் சின்ன லெவலில் கொள்ளடிக்கிறது வந்து சகஜம். அவன் வாழகானாவா, அவன் பண்ணுறான் எடுக்கானா, இந்த மனநிலைக்கு போயிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி ஊழலாக மாதிரி நாடு உருப்பிடாமல் போகிறது, அந்த கட்சி உருப்பிடாமல் போகிறது. அது அந்த கரப்ஷன்றது சின்ன லெவலில் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது கரையாம்புத்து மாதிரி அதிகமாகி எல்லாத்துலேயுமே ஊழல், எல்லாத்துலேயுமே தவறு தப்பு, அது கொலைன்னு எங்கேயோ போய் நிற்கும் அரசியல். ஓகேவா? அந்த மாதிரி விஜய் மாற மாட்டாருன்னு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நம்ம யாரு? அவர் நாளைக்கு மாறினானா அவர் செய்கிற பாவம்லாம் நம்ம தள்ள தாண்டா வந்து விழும். இந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணமே தவிர விஜய் அவ்வளோ தெளிவான அரசியல்வாதின்ற நம்பிக்கை நம்மளுக்கு கிடையாது. பட் ஒரு விஷயம் அசூரன்ஸாக சொல்ல முடியும், திராவிட கட்சிகளுக்கு விஜய் ஃபார் பெட்டர். விஜய் கிடையாது, சரி சினிமாவில் நடிக்கிற சினிமா ஆக்டர் தானே இவங்க குற்றச்சாட்டு இருக்கிறாங்களா? சினிமாவில் நடிக்கிற ஓப்பனாக சொன்னால் வையாபுரி நாளைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து சிஎம் கேண்டிடேட்டாக நின்று ஜெயிச்சாலும் அவருக்கு நான் ஓட் பண்ணுவேனே தவிர திராவிட கட்சிகளுக்கு ஓட் பண்ண மாட்டேன். சரி புதுசாக யார் வந்தாலும் வரவேற்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது. சரி அதான் சார் இப்படி வச்சுக்கோமே. இப்போ எல்லாருமே கேட்குற மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு காசு வருது, நான் அதில் தான் சாப்பிட்றேன், யார் வந்தா எனக்கு என்ன, இதனால எனக்கு எதாவது நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்க மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளால அவங்க தெரிஞ்சு கூகுள் அந்த மாதிரி மைண்ட் செட்ல யாருமே கிடையாது. சரி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க யார் அப்படின்னா அதெல்லாம் பர்டிகுலராக கரெக்டாக விஜய்க்கு சப்போர்ட்டாக எதனா கமெண்ட்ஸ் வந்தா பார்ப்பாங்க. சரி இல்லைன்னா திராவிட கட்சிகளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வருதான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்னும் இவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடிவிங்க இறங்கி அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் வந்தால் என்னடா நம்ம ஒழிச்சாதான் சோறு அப்படின்மா. இப்போ விஜய் அஜித் ஃபைட்டு,
ரஜினி கமல் ஃபைட்டு இதெல்லாம் தோக்குறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, பேச முடியாமல் அவன் நேரம் எதிர்க்க நின்று பேசிகிட்டே இருப்பான். நம்ம வச்சா தான் நம்ம சாப்பாடு, அவன் நடிக்கிறான், அவன் சம்பாரிச்சுன்னு போகிறான், நம்மளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தோக்குறப்ப அவன் போயிடுவான். அந்த விவாதத்தை தோக்குறப்ப அவன் போயிடுவான். இதே தான் அரசியல்லையும். அரசியல் என்ன பண்ணுவானுங்க, திருட்டு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வருவானுங்க, கொள்ளடிக்கிற கட்சிக்கு. சரி, நீ காது மேலேயே வச்சு 4 வார்த்தை கேட்டு விடுற, பயங்கரமாக பேசுகிற, அவனால எதிர்த்து பேசவே முடியல உன்னை அப்படின்றப்ப என்னத்தம்மா சொல்லுவான், அந்த திருட்டு கட்சிக்கு மறைமுகமாக சப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பான், அவனால பேச முடியாது. அவன் வந்து சொல்லுவான், நீ ஏன் வச்சுக்கிறீங்க, நம்ம வச்சா தானே நம்ம சோறு, யார் வந்தாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பேசுகிறா அந்த கும்பல். யார் வந்தால் நம்மளுக்கு என்னன்னு தோணுது, ஓகேவா, நீ வச்சா தான் உனக்கு சோறுன்னு தோணுது. நீ எதுக்கு சமூக ஊடகத்துக்கு வர, எதுக்கு இந்த விவாதத்தெல்லாம் பார்க்குற, இந்த இடத்துல எதுக்கு வந்து நீ கமெண்ட் போடுற, சரி ஓகேவா, அந்த மக்கள் திருந்தாலும் உனக்கு சோறு வர போகிறது இல்லைல்ல. நீ உலகிற, நீ சாப்பிட்றல, உன்னோட நிறுத்திக்கோ. எங்கே நியாயம் பேசுகிறாங்களோ, எங்கே நியாயம் வெளிப்படுதோ அதை வந்து அந்த நியாயத்தை வெளிப்பட விடாமல் வைக்கிறதுக்கு இவங்க எப்பயுமே டைரெக்டாக கெட்டவங்க மாதிரி வரமாட்டாங்க, ஒரு புனிதர் வேஷம் போட்டுட்டு தான் வருவாங்களே இவங்க. நல்லவன், நான் ரொம்ப தெளிவானவன், நீங்கள் எல்லாருமே தற்கொலை. இப்போ பேசுறதே வந்து எனக்கு நம்மளுக்கு கோவம் என்னன்னா, விஜய் ரசிகர்கள் தற்கொலைன்னு சொல்கிறது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியுது. சரி, ஏன்னா ரசிகனால அவன் தற்கொலையாக தான் இருப்பான், தற்கொலையாக இருந்தால் தான் ரசிகனாகவே மாற முடியும். சரி, இதான் ரியாலிட்டி. நான் லைட்டாக ரசிக்கிறேன், அதிகமாக ரசிக்கிறேன்லாம் இல்லை. நம்ம லைட்டாக ரசித்தாலும் நம்மளோட முட்டாள்தனம் தான் அது. படத்தை பார்த்து அந்த செகண்டே சரி ஓகே அடுத்த வேலைக்கு போகிறோம், படம் நல்லா இருந்ததுலன்ற தாட்டோடு போயிடணும். சரி, ஒருத்தனுக்கு அபிமான நடிகர் அவர் எனக்கு ஃபேவரட் மாறுறேன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அது தற்கொலைத்தனத்தில் தான் போகும். இதில் பிரச்சனை என்னன்னா, விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் தற்கொலை. ரஜினிகாந்த், அஜித்குமார், கமலஹாசன், சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் வர மற்ற நடிகர்கள் இல்லை, அதான் அதுக்கு முன்னாடி திராவிட நடிகர்கள், ஓகேவா, இவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே ஐஏஎஸ், ஐபிஎஸ், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள். ஓடாத படத்தை ஓடலன்னு சொன்னாலும் உடனே ஏற்றுப்பாங்க. தேட்டரில் வந்து அனாவசியமாக கத்தி இப்போ மற்றவங்களை பயமுறுத்த மாட்டாங்க. மீதி யாருமே கட் அவுட்டுக்கு பால் ஊற்றலை. மீதி யாருமே அந்த நடிகர் வெளியே வந்தால் கூட்டம் சேர மாட்டாங்க. டிசிப்ளினாக ஆர்மி மேன் மாதிரி கட்டமைக்கிற விஷயம் தான். இந்த விஷயம் வந்து டென்ஷன் ஆகுது. அவர் வந்து இப்படி பண்றீங்க, ரசிகனாலே தற்கூரி தான். இந்த தற்கூரின்ற வார்த்தையே வந்து வேற ஒரு ஹீரோட ஃபேன்ஸுக்காக வந்தது. கரெக்டா இவங்க இது யார் பெற்ற பிள்ளைங்கன்னே தெரிலன்ற மாதிரி எல்லா அடியும் ஈஸியாக வாங்கிப்பாங்க. விஜய் கூட்டமும் எப்படின்னா எப்பயுமே வாண்டடா வந்து அவங்களே ஈஸியாக அடி வாங்கிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நீ வந்து விஜயை புகழ்ந்து பாரு நீ சோசியல் மீடியாவில். சரி, ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, சும்மா இல்லாமல் விஜய் படம் 500 கோடி 600 கோடி சொல்லிட்டாங்கன்னா கீழே வந்து அந்த குடும்பத்தையே அசிங்கமாக திட்டுவாங்க. ஓகேவா, இதே மற்ற நடிகர் படத்து இவ்வளோ ஓடிச்சு அவ்வளோ ஓடிச்சுன்னு சொன்னோன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோன்னா இந்த வன்மத்தை கம்பேர் பண்ணுறப்போ அந்த வன்மம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீ அதுலேயே பார்க்கலாம், இது எல்லாமே வந்து தனிப்பட்ட நபர் மட்டும் இல்லாமல் ஐடி விங் பண்ணுற வேலை. சரி, ஓகேவா. ஸோ அப்போ இந்த தற்கொலைத்தனத்துக்கு வந்து இவங்க சலைச்சவங்கல்ல, அவங்களுக்கு இவங்க சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி தான் போயிடுச்சு. ஒருத்தர் மட்டும்தான் சொல்கிறப்போ நம்மளுக்கு வந்து அருவருப்பாக இருக்காது. ஆனால் அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க ரசிகராக இருந்தாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க தற்கொலை ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரசிகர்களாக இருந்தாங்க, அப்படி இப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தொண்டர்களானவொன்னு தற்கொலைன்னு ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த ஓட்டுலாம் எல்லா கட்சிக்கும் பிரிஞ்சு இருந்தது, அந்த ரசிகர்களோட ஓட்டுலாம். அப்போ இவங்க வந்து அவங்களுக்குள்ள திராவிட சிந்தனையை புகுத்தி இருந்தாங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த படிப்பறிவால் அந்த சிந்தனைகள்லாம் ஊறி இருந்தது. விஜய் கட்சி போனோன்னா அந்த மொத்தரையும் விட்டுட்டு அவங்க தற்கொலைகளாக மறந்துட்டாங்க. அது என்னது ஓகேவா, அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாய்ங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பணும். ஸ்ட்ராங் ஐடி விங் அதான் இவர் அமௌண்ட் மட்டும் ஏற்ற மாட்டானுங்க, அதே சேம் அமௌண்ட்லேயே நிற்கிறானுங்களாம் ஸ்டாஃப்ஸ்க்கு. ஊரே கலாச்சிச்சிடறாங்களே. ஆமாம், அந்த அமௌண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை, அதனாலே அவங்க பெரும்பாலும் வேலை செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதில் இருந்து பிரிஞ்சு போய் டிவி கேட்க வேலை செய்யலாம், எனக்கு காசு எவ்வளோலாம் பரவாயில்ல, அதுக்கு வேலை செய்யணும்னு போயிடுறாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் போடுங்க, எவ்வளோ பேருக்கு ரேட்டு ஏறிச்சு, இன்னும் மனசாட்சி இல்லாமல். அது ஒரு உழைப்பு தானே, காசுக்கு வேலை போயிட்டானுங்க. மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, தன்னோட கருத்து எதுவும் வந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிக்கணும். மற்ற கட்சியிலலாம் வந்து ஐடிவிங்கிறது ஒரு பகுதி தான். ஆனால் டிவிக்கு இந்த தற்கொலை கூட்டம்னு சொன்ன எல்லாருமே வந்து ஐடிவிங்காக தான் இருக்காங்க. மூலையில் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் எந்த அது வந்து அந்த ஐடிவிங் வேஸ்ட். கரெக்டாக
இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஆனால் ஒரு விஷயத்துல நம்ம சொல்லலாம், இந்த நேரத்தில் யாரையும் அவங்க திட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே கோவம் வரும்னு ஸ்லோ ஆயிருக்கலாம். பட் அந்த பீரியட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. 1 or 2 days இல்ல அவங்க அவங்க மேலே இருக்கிற விமர்சனத்துக்கு கூட அவங்க கிட்ட பதில் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஹைட் ஆயிட்டாங்க எல்லாமே இல்ல டிவி. ஹைட் ஆயிட்டாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ ஒரு சிபிஐ என்கொயரி வருதோ இல்ல போலீஸ் விசாரணை நடத்துறாங்களோ அதை தாண்டி இப்போ நம்ம பேசுகிறோம், ம். நம்ம ஐடிவிங் கிடையாது, நான் அவங்களுக்கு ஈவன் சப்போர்ட்டே இல்லை, நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வருது. ஏன்டா இப்போ ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த கூட்டம் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, இந்த மண்ணின் மைந்தர்களில் யார் பெரிய ஆளானாலும் சரி அந்த கூட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கூட ஆகாது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வன்மத்தை அப்படியே உடம்புல செலுத்திட்டே வருவாங்க ஃபுல்லாக. இவன் சரியில்லை, இவன் கஞ்சம், இவன் காசு கொடுத்து அவன் படத்தை ஓட்டுறான், இவன் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், இவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான், இவன் அப்பாவால் வளர்ந்தான், இவன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வளர்ந்தாங்க, ஷூட்டிங்கில் கூட காலைல சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் சாப்பாடு ஷூட்டிங்கில் போட்டால் தான் சாப்பிடுவாங்க, இவன் மட்டும்தான் சொகுசாக வளர்ந்தான், இவன் பாரு இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிகிட்டே வருவாங்க. விஜய் இருக்காரு, விஜய் ஒரு பாப்புலர் ஃபிகர், ஓகேவா, அவர் மேலேயே நிறைய விமர்சனம் இருக்குது. சரி. அரசியல் தெரியல, ஒரு ஆக்டர் மாதிரி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ சரி அவருக்கு வந்து அந்தளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இருக்கவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளாக இருக்கணும். விஜய் ஒரு ஆக்டர், அவரை ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் புசி ஆனந்த் யார்? அவர் ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதி. அவர் எதுக்கு ட்ரோல் பண்ணுற மாதிரி இவ்வளோலாம் நடந்துட்டு இருந்தாருன்றது நம்மளுக்கு தெரியல. சரி, அவர் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க, ஓகே. இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்மளே அதுக்கு போய் கண்டென்ட் கொடுக்கணும். அவருக்கு கூட நான் ஆரம்பத்தில் நான் வந்து தாவேக்கால இருந்த தம்பி ஒருத்தன் தாவேக்கா உள்ளே இருக்கான், நான் கேட்குறேன், நான் என்னடா அவர் புசி ஆனந்த் அவரே பெரிய மைனஸாக இருப்பார் போல கட்சிக்கு. நான் இல்லைண்ணா, அவர் வந்து வெளியே எப்படி தெரிகிறாரோ இல்லையோண்ணா, அவர் ரொம்ப நம்பிக்கையானவர். சரி, அவர் வந்து தளபதிக்கு, அவனோட பாஷையில் சொன்னால் தளபதிக்கு ரொம்ப நம்பிக்கையானவர், கட்சியில் இத்தனை பேரை கட்டமைச்சு எடுத்துகிட்டு வந்தது அவர் தான், அதை உடைக்கணும்னு தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் வந்து அவர் மேலே அவதூறு சொல்கிறது எல்லாமே அப்படின்னாங்க. சரி, அது கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். அந்த நேரத்துக்கு நம்ம வெளியேருந்து நம்ம பார்க்குறோம், அதனால் நம்மளுக்கு தெரியல, உள்ளே இருக்கவங்களுக்கு நல்லா தெரியுது போல் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே விஜயானந்தால தெளிவாக அவர்களால் வெளியே வந்து பேச முடியல, விஜய்க்கு சப்போர்ட்டாக நிற்க முடியல, அதே மாதிரி அந்த இடத்துக்கு போக முடியல. அதுக்கு வேறு வேறு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சம்மந்தமாக ஒரு அறிக்கைகள் எதுவுமே அவர் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டியாக வராமல் இருக்குது. தலைமறைவுன்னு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய பின்னடைவு இல்லை, ஏதோ ஒரு காரணமாகவே இருக்கட்டும். சரி, என்ன பண்ணிவிடுவாங்க, அப்படி கைதே ஆகட்டும், என்ன பண்ணிவிடுவாங்க அப்படி. ஸோ அதில் வந்து ஆமாம், அந்த விஷயம். இன்னொன்று வந்து ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட்டை பற்றி நம்ம வாயை திறந்து பேசக்கூட முடியாது. அது வந்து அவ்வளோ முட்டாள்தனமானது. சரி, அதை பேசுகிற உரிமையும் கிடையாது, ஓகேவா. அதே மாதிரி அது அர்த்தமற்றது, இது ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி போட்டு நினைக்கிறேன். அது அவரோட, என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட நோக்கமாக இருந்திருக்காது. அதுவுமே வந்து இந்த பக்கம் நீங்கள் தான் ஓவர் ஆக்டிங் போடுவீங்களா, நான் பண்ணுறேன் பாரு ஓவர் பர்ஃபார்மன்ஸு அப்படின்ற மாதிரி பண்ண ஒரு சில்லி மிஸ்டேக். அது டாப் லெவலில் இருந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அது இந்த வேலையை பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இருந்திருக்கலாம். புரட்சி போராட்டம்னு பேசலாம், எந்த நேரத்தில் பேசணும், எந்த இடத்துல பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக கொஞ்சம் யோசனை இருந்துருக்கணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இன்னொன்று, இந்த வீக வகுப்பாளர்கள், அதாவது சுற்றி ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்காங்களா பார்த்தா, இல்லை சரியான பாதையில் தான் விஜய் இது வரைக்கும் செலுத்தியிருக்காங்களா பார்த்தா. ஏன்னா இதோட சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தால் இப்படி ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு நடந்திருக்கு. அரசியல்லையும் அவங்க விட்டுட்டு போகிற மாதிரி தெரியல, அவங்க இருப்பாங்க, ஃபைட் பேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலோ, இல்லை எதிர்கட்சியாக வந்தாலோ, இல்லை 3வது பெரிய கட்சியாக வந்தாலோ, இவங்க வந்து ஒரு சரியான பாதையில் போகணுன்னா விஜய்க்கு மட்டும் சரியான சிந்தனைன்றது இல்லாமல் சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த சரியான சிந்தனை இருக்கும். ஆரம்பத்துலேருந்து விஜய் தவறாக வழி நடத்துகிறாங்க, முட்டுச்சந்தில் கூட்டணி நிறுத்துவாங்கன்னு விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஒரு சிலது ஒரு பொறாமையில் சொல்கிறாங்க போலன்ற மாதிரி இருந்தது. ஒரு சிலர் நம்ம பார்க்குறப்பே தெரிஞ்சுது இது கன்ஃபார்மாக முட்டுச்சந்து தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அதெல்லாம் திருப்பி வந்து சுற்றி இருக்கவங்க, கூட இருக்கவங்க எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்கன்னு பார்க்கணும் விஜய். அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவங்க போகிற பிளான்லாம் கரெக்டாக, இல்லை ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு நானும் ஐடியா சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்களா, அப்புறம் எல்லா ஐடியாவும் ஏற்றுக்கிறது, இதெல்லாம் அவர் வந்து திருப்பி வந்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்தணும். இதெல்லாம் விஜய் மேலே இருக்க அக்கறையில் கண்டிப்பாக நம்ம சொல்லவே இல்லை.
விஜய் வந்துட்டாருன்னா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறோம். இந்த விஜய் கட்சின்னு இல்லாமல் எல்லா கட்சி தலைவர்களுக்குமே தலைவர்களுக்கு எண்ணம் இருந்து சுற்றி இருக்கவனுக்கு அந்த எண்ணம் இல்லைனா கூட, நல்லது செய்யணுன்ற எண்ணம் இல்லைனா கூட நாசி பண்ணி விட்டுருவானுங்க மக்களை. ஓகேவா? அந்த ஆட்சி முறையே அவங்க ஏடாவடமாக ஆக்கிடுவாங்க. அதனால் சுற்றி இருக்கவங்க ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே தேவையில்லாத தமிழ் தேசிய எதிர்ப்பு. சரி, நீங்கள் திராவிடத்தை ஆதரிக்கிறீங்க, அதனாலே ஒரு எதிர்ப்பு வரும். பட் தமிழ் தேசிய கட்சிகளை விமர்சிக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுக்கான எதிர்வினை சரியாக இருந்ததா தப்பாக இருந்ததான்றது செகண்டரி. நீங்கள் எதுக்கு இப்போ வச்சுக்கிறீங்க வீணா? அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியா இல்லைன்னு கேட்டிருக்கிறப்போ இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நிறுத்திக்கலாம். ஏடிஎம்கே விமர்சித்தா தான் இவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே விமர்சிக்கிறது. இப்போது ஏடிஎம்கே ஆதரவு தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வருதில்ல. எல்லாருமே என்ன பேசுவாங்க, நீங்கள் பாருங்கள் அவர் எடப்பாடியாரை நீங்கள் விமர்சிச்சிங்க, இந்த கட்சியை விமர்சிச்சிங்க, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு ஆதரவு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஆதரவு தெரியுங்க பாருங்கள், நீங்கள் அவங்களை விமர்சிச்சிங்க நின்று உங்களோட எதிரியாரோ அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறதோட நிறுத்தி இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எந்த ஒரு சம்பிரதாயமான அரசியல் இருக்கக்கூடாது. இந்த வெள்ளை சட்டை அதே கலர் பேண்ட்டு போடுறது அதுவுமே வந்து ஒரு ஐடென்டிக்கலாக பார்க்கப்படும். அரசியல் இறங்கிட்டாங்களாம்பா அப்படின்ற மாதிரி. இந்த மேடையில் நீங்கள் ஆல்ரெடி அவர்களே பேசுகிறதெல்லாம் முட்டாள்தானு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் பேசுகிறப்போ இன்னொரு மேடையில் அவர்களேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களை நம்புகிற மக்கள் உங்களை நம்ப தான் செய்வாங்க. விஜய்க்கு போடலாமா, சரியாக இருக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு இவரும் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் போல தான் அப்படின்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், வந்தவொன்னே காவல்துறைக்கு நன்றி சொன்னது. சரி, நீங்களே வந்து அஜித்குமார் விஷயத்தில் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க, பல விஷயத்தில் காவல்துறையை கண்டிக்கிறீங்க, இன்னும் பல விஷயத்தில் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கப்போ ஒரு நன்றி சொல்கிறதுக்குள்ள கூட எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி என்னை இந்த இடத்துக்கு சேஃபாக எடுத்துகிட்டு வந்த காவலர்களுக்கு நன்றின்றத முடிச்சிருக்கணும். நீங்கள் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு நன்றி சொல்கிறீங்க, அப்புறம் காவல்துறை எங்களுக்கு சரியான இடத்த கொடுக்கல, போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கல, போதுமான காவல்துறையை தரலை அப்படின்னு சொல்கிறீங்க. கூட்டத்தில் தடியடி நடந்திருக்குன்ற விமர்சனத்தை வைக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் முரண்பாடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் முரண்பாடு மட்டும் ஒரு தலைவருக்கான மரியாதையும் நம்பிக்கையும் கெடுத்துரும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் முரண்பாடு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே இங்கே முரண்பாடுகளின் மூட்டைகள் வந்து நிறைய இருக்குது. நீங்களும் அதில் ஒருத்தராக சேர்ந்துடாதீங்க. ஆரம்ப லெவலில் முரண்பாடுகள் கம்மியாக இருக்குது. இதே உங்களுக்கு பழக்கமாச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதி மாதிரி நீங்களும் மாற வேண்டியது தான். அப்போ என்ன கடைசியாக தோணும் அப்படின்னா, யார் வந்தாலும் இப்போ நீ சொன்னல, யார் வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு, நம்ம நிலைமை மாறப்போகிறது இல்லை, ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறப்போவதில்லைன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பாதி திராவிடம் பாதி தமிழ் தேசிய கட்சிக்கும் அதே நிலைமை வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு வேணும். இந்த தெளிவெல்லாம் ஏன் வேணும்னு சொல்கிறேன்னா, மக்கள் மேலே இருக்கிற அக்கறை. இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏதோ ஆச்சரியமாக இருக்குது மக்கள் வந்து உங்களை நம்புறதை பார்த்தா. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ மேடாக இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களை வந்து ஃபேமிலியில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது பண்ணலாம், வரலனாலும் நல்லது பண்ணலாம். உங்கள் மூலியமாகவும் உங்கள் கட்சி மூலியமாகவும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லது செய்யுங்க. அதுதான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அதனால தான் எங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த வீடியோ போட்டோம். இது கண்டிப்பாக டிவிக்கேல இருக்க ஒரு சில தொண்டர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம பேசுகிறதே எப்படியோ வந்து எப்பயுமே தலைமைக்கு போய் சேருன்ற நம்பிக்கைலாம் நம்மளுக்கு கிடையாது. இந்த தொண்டர்களுக்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தளபதி மேலே பற்று வைக்கிறேன்னு சொல்கிறத விட அவருக்கே நீங்கள் நல்ல பேர் வாங்கி தர்றதாவே இருக்கட்டும். மக்கள் மேலே நீங்கள் பற்றும் அன்பும் வச்சிங்க, உங்களோட செயல்பாடு மக்கள் நலனில் இருந்தது அப்படின்னா, கடைசியில் வந்து உங்களுக்கு அதில் பதவி கிடைக்குதோ பணம் கிடைக்குதோ இல்லை எதுவுமே கிடைக்கலையோ உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும். நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன், இந்த கட்சி மூலயமா நான் இத்தனை மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சேன், நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற ஒரு புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் அந்த வழியை நோக்கி போங்க, அதுதான் நல்லது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ புது கட்சி இவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை, அனுபவம் இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறதால பெருசாக ஒன்றும் கொள்கை சார்ந்த புரிதலோ அரசியல் அறிவோ அனுபவமோ இதெல்லாம் உண்மையாலுமே தேவை கிடையாது. ஒரே நோக்கம்,
மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த எண்ணத்தோட செயல்பட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். என்னடா வேற எதுவும் இல்லையா? வேற என்ன சொல்றது? இல்லை அந்த ஜீகோ வகுப்பாளர்கள்ல சாரி நான் ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டேன், சம்மந்தமே இல்லைனாலும் இதை சொல்லணும். விஜயே பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஊர் ஊராக போய் கெஞ்சுறார் விஜய். அப்படியே பண்ணால் கூட விஜய்க்கு 2% வராது. நடுவில் ஒரு ஆடியோ வந்தது, கேவலமான ஆடியோ. இந்த மாதிரி இப்படி போச்சுன்னா 2% கூட வராது, 2% தான் விஜய்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபேக் ஆடியோவா இல்லை கட்சியில் இருக்க மிக சிறந்த அறிவாளி பேசினதான்னு தெரியாது. அந்த மாதிரி பர்சன்லாம் கூட வச்சுருந்தா உருப்பட்டுறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. உண்மையாலுமே ஓட் பெர்சன்டேஜை மைனஸில் கூட அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. நடுவில் ஒரு ஆடியோ வந்தது, இப்படிலாம் பண்ணால் எனக்கு 2% கூட வராதுங்க. இவங்க பிளான் பண்ணுறாங்களாம், பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்களாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு பிளான் பண்ணுறாங்களே. விஜய் உங்களுக்கு தெரியாதா ஆல்ரெடி உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்ட்டு? வீட்டுக்கு 2 ஓட்டு பிளான் பண்ணுறோம், 3 ஓட்டு பிளான் பண்ணுறோன்னா அவங்கள வந்து ஒரு வீக வகுப்பாளராக நியமித்து அவங்களுக்கு ஒரு காசு தரதில்ல, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, அது மக்களுக்கே தெரியுது, எதிர்கட்சிகளுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு அப்படியே பெரிய சாதனை மாதிரி பேசுகிறானுங்க வீக வகுப்பாளர்லாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு பிளான் பண்ணுறாங்க. அரசியலில் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. மூச்சு பிடிக்க ஒரு நேரம் பேசிகிட்டு இருக்கோம், மொத்தமாக இது 100 வியூஸ் போகுமா 150 வியூஸ் போகுமா அப்படின்றது தெரியல. இல்லை அது தெரியல, பட் அதுக்காக மனசுல தோன்றதை சொல்றோம் நாங்கள். அதனால இந்த சப்போர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. மனசுல தோன்றதை எங்களுடைய பொதுவான கருத்தை தான் நாங்கள் சொல்றோம். எங்களுக்கு தேவை வந்து இந்த விஷயம் வந்து தாவேகா தொண்டர்கள்கிட்ட ரீச் ஆகணும். எங்களுக்கு அது ஒரு சின்ன லெவலில் இருக்க தலைமைக்கு கூட இந்த விஷயம் போகணும்னு நாங்கள் விருப்பப்படலை. அது வாய்ப்புகள் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். தொண்டர்களுக்கு போய் சேரணும். ஏன்னா தொண்டர்கள் மனநிலை மாறுச்சுன்னா எப்பயுமே தலைவர்கள் மனநிலை மாறும். ஏன்னா இந்த மண்ணிலேயே தமிழ் தேசியம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு புதிய கட்சியை உருவாக்குனதும் தொண்டர்கள் மக்களோட மனநிலை மாறினது தான் காரணம். கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்மமே ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கிறோம் போது அது லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருப்போம். அந்த மாதிரி அந்த கட்சியுமே லேர்னிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அவங்க எல்லா விஷயத்தையுமே சீக்கிரம் கற்றுக்கிறாங்கன்றது தான் ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஏன்னா அந்த கட்சி தலைவர் தான் அதுக்கு காரணம். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னும் போது அந்த விஷயத்தை அவங்க சீக்கிரம் கற்றுக்குறாங்க. சீக்கிரம் கற்றுட்டு அதை வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அவங்கள வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த கட்சியில் அது? டிவிக்கே தான். ஓகே ஓகே. எங்க நீ எல்லாம் பார்த்தா எங்கெல்லாம் நடக்கிறது நான் சொல்றேன். தெரியுது, சேஞ்சஸ் தெரியுது. இப்போ ஒரு சில பேர் ஸ்டார்டிங்ல வந்து கொள்கை என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது அவங்களுக்கு, தமிழ் தேசியம் என்னன்னு கேட்டா தெரியாது, திராவிடம் கேட்டா என்னன்னு தெரியாது, ஈவன் எங்களுக்குமே கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா இப்போ வரக்கூடிய இப்போ ரீசன்ட் இன்டர்வியூல வந்து அவங்க ஒரு பாயிண்ட்டும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எதிர் தரப்புல இருந்து அவங்களால வந்து விவாதம் பண்ண முடியல அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ விஜய் வந்து என்ன ஏதாவது போராட்டத்துக்குலாம் வந்து அவரோட குரல் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவரோட லிஸ்ட் அவர் என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க. எந்த கட்சி அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் மாத்திக்கிறாங்க. ஓகே, மாத்திக்கிறாங்க. அவங்களோட சேஃப்டியும் பார்க்கணும். சேஃப்டி பார்க்கணும். இல்லை அதுதான் சொல்றீங்க. நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் தான் கட்சி, பொதுமக்கள் எல்லாமே. இப்போ அந்த காலத்தில் தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையை விட வந்து மக்கள் தான் முக்கியம் நினைச்சாங்க அப்படின்னா ஓகே, அதில் ஒரு நியாயம் இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கை முறை அப்படி இல்லை. ஏன்னா மக்களுமே அவ்வளோ நல்லவங்களா இல்லை. அவங்க உயிரை விட இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா மக்களுமே தனமாக நடந்துப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி காசை வாங்கிட்டு எப்படி சரியா சத்தியம் போடுறதுன்னு தெரியாம சரி சத்தியம் போட்டமேன்னு பயந்து நம்ம கொடுக்குற அறிந்து வந்து நம்மளும் பண்ணிருப்போம். இவ்வளவு நேரம் பக்கத்துலயே வந்து ஏன்னா எல்லார் வீட்லயுமே இந்த டிவிக்கு இப்போ ஒரு கருத்து ஒன்று சொன்னார், எல்லார் வீட்லயும் டிவிக்கு ஒண்ணு இருக்குன்ற மாதிரி. இப்போ பிற கட்சிகளுக்கு எல்லாம் எல்லாருமே வந்து பெரியவங்களா வந்து வீட்டுல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா 60 வருஷமா வந்து அப்படி சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து காசு ஓட்டு போட்டிருப்பாங்க. அது தப்புன்னு அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மள 60 ஆள் வராங்க, சரி ஓகே ஒரு 2 கட்சி இருக்கு, அதுல ஏதோ நமக்கு உச்ச கட்சிக்கு போடவே எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அந்த மாதிரி காசை வாங்கினா கூட உங்க மனசுக்கு
எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்குறது சட்டப்படி குற்றம். அந்த டிஸ்க்ளைமரையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஓட்டுக்கு காசு வாங்குறது சட்டப்படி குற்றம் தான். ஆனால் யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் சொன்ன மாதிரி கற்பூரம் வச்சுருவாங்க. இல்லை அதெல்லாம் உங்களோட இது ஒருத்தர் பேட்டி எடுத்து போட்டார் ஒருத்தர். இப்போ காசு வாங்க ஆமாம் வாங்கினப்ப எவ்வளோ 2000 பார்த்துங்க இவர் காசு வாங்கியிருக்காருன்னு ஒரு தாத்தா ஞாபகம் இருக்கா? வாங்கியிருக்காரு. அது அவங்களோட விருப்பம். நீங்கள் அந்த ரிஸ்க்கை அதாவது ஒரு க்ரைம் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அது நீங்கள் பார்த்துங்க. ஸோ சொன்ன மாதிரி கட்சி வளர்ந்துட்டு தான் வருது. இப்போ இதில் என்னன்னா நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து இந்த மாநாடெல்லாம் இந்த ரோட் ஷோலாம் எதுவும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்களுமே நடத்தக்கூடாதுன்றதை தாண்டி அவங்களுமே அந்த ஐடியாவில் எதுவுமே இல்லை. ஏன்னா இல்லைனா தொடர்ந்து அது இந்த வாரம் அந்த சனிக்கிழமை வந்து நடக்கிறதா இருக்க வேண்டியது. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய இதில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது, நடக்காது நம்புகிறோம். ஸோ அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. அண்ட் தென் ஹியூமன் பீயிங் நம்ம வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்களும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கீங்கன்னு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுவே போதும். ஸோ இந்த மாநாட்டுக்கெலாம் போகும்போது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கீங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் எப்படி சேஃப்டியாக இருக்காங்க, அது சேஃப் தான் அந்த இடம் போகிறது அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பி உங்கள் கூட்டம் நடத்துறதுக்கு பதில் விஜய் அமைதியா இருந்தாரு, வீட்டுல உட்காந்துருந்தாருனாலே அவருக்கு அவருக்கு போடணும்னு நினைக்கிறவங்க சாலிடா அவருக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்கள எல்லாருமே செஞ்சு வெளியே வரணும். திருப்பி இந்த மாதிரி போய் தான் நீங்க வந்து ஓட் கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஈகோவை சுரிஞ்சு விட்டு விஜய வந்து வெளியே வர வைக்கணும்னு சொல்லி ஏன்னா இப்ப நான் சொல்றேன், நம்மளுக்கு தகுதி இருக்கு எந்த கேள்வி வேணா கேட்கறதுக்கு. விஜய் எதுக்கு நம்ம சப்போர்ட்டே ஃபஸ்ட்டு விஜய்க்கு ஏன் சப்போர்ட்டே பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே தகுதி இல்லாத பல பேர் வந்து விஜய் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பனையூர் பண்ணையாரு அது இதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து அவங்க சைடில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அவர் வெளியே கூப்பிட்டு வர்றது ரிஸ்க்குங்க, அப்புறம் எப்படி ஆட்சி பண்ணுவார், அப்புறம் எப்படி ஓட்டு கேட்க வருவார், இதெல்லாம் சொல்லி ஒருத்தரை வந்து வர வச்சு வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் பேசினானுங்க. விஜய்க்கு கூட்டமே சேராதெல்லாம் பேசினானுங்க. அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு இந்த 2000 ரூபாய்க்கு சேனல் வந்து மாத்தி பேசுறது, நான் ஒரு கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறது, கேட்டு வெறுப்பேத்தி, ஆனா அதோட எதிரொலியா தான் இதெல்லாம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அப்படி வெறுப்பேத்தி அந்த ரசிகர்களை உசுப்பேத்தி இப்ப யாரு தற்கூரி? இப்போ அதோட எதிரொலியா ஒரு ஆக்டர் இருக்காரு, அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, அவருக்கு மாஸ் ஃபாலோயிங் இருக்குன்ற அறிவு கூட இல்லாம விஜய்க்கு கூட்டமே வராதுன்னு பேசினவன் தற்கூரியா, இல்லை அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வந்து செத்தவன் தற்கூரியா? 2 பேருமே தான் இங்க தற்கூரி. அவங்க தற்கூரி ஆகிறதுக்கு காரணமே நீங்க தான்டா. ஃபர்ஸ்ட் கேவலமான பொறாமை, வன்மம், ஒரு மீடியாவில் பேசுகிற அத்தனை பேர் பார்ப்பாங்கன்ற அறிவு இல்லாமல் காசுக்காக பொய் பேசுறது, எல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு விஷயம் இல்லாமல், இந்த விஜய் விஷயம் இல்லாமல் ஒரு மீடியாவில் பேசுகிறோம், ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, நம்ம மனசுக்கு எது சரிப்படுது, உண்மை பொய்ன்றது கூட இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டது, அது யாருக்குமே தெரியாது. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அதுதானே பேசணும். 2000 ரூபாய்க்கு சேனல் கூப்பிட்டாங்கன்னா உட்காந்து வாய்க்கு செம்ம மாற்றி பேசும். அது கரெக்டு தான். தொண்டை வறண்டுச்சு, எல்லாம் காரியம் இல்லை அவங்கள டென்ஷன் ஆகுறோம். நம்ம வந்து மேற்கொண்டு அதை வந்து தொடரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பேசிட்டு ஒரு பொய்யா பேசிட்டு ஒரு பொறாமையா பேசிட்டு அரசியல் விமர்சகர் சொல்லிட்டு எப்படிடா உங்க வீட்டில் உட்காந்து நீங்க வந்து உங்க சொந்த பந்த முகத்தை முழிக்கிறீங்க, ஒரு எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் உன்னை என்ன நினைப்பான், ஒரு காசுக்காக பச்சை போய் பேசுறீங்களே. எல்லா விஷயமா தான் நான் சொல்றேன், இந்த விஷயம் இல்லை. காசுக்காக எல்லாருக்கும் தெரியும், ஆடியன்ஸ்லாம் தெரியும், இவன் மாற்றி பேசுறான், போய் பேசுறான்னு தெரியும். எப்படி அவங்களால வாழ்க்கை நடத்த முடியுது? சரியாதான். இப்போ உங்ககிட்ட இருந்த அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோனே வந்து சேனல்ல உட்காந்து நம்ம ஆப்போசிட்ல இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி இருந்துமே விஜய் பண்ற தப்புலாம் நம்மளுக்கு தப்பா தெரியுது. அவங்க கட்சியோட இதெல்லாம் நம்மளுக்கு முட்டாள்தனமா தெரியுது. உண்மையா சொல்ல போனா இவ்வளவு பேசிட்டு நான் விஜய் போட்டு போட்டு ஓகேவா? பட் சப்போர்ட் பண்ண வந்தாலே நம்மளால பொய்யா ஒருத்தரை இது பண்ண முடியல, அங்க இருக்க தப்பை நம்மளால மறைக்க முடியல.
நியாயத்தை பேசுகிறேன் நடுநிலையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க யார் இவனுங்க? அப்படின்னா உங்கள் தலைவர் உங்களுக்கு பண்ணிட போகிறாரு. உங்கள் தலைவருங்கெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், அப்படி என்னடா கட்சி உங்களுக்கு பண்ணிட போகுது? உங்கள் தலைவன் நான் உங்களுக்கு பண்ணிட போகிறேன். உங்கள் தலைவன் தப்பு பண்ணாலும் எவன் தப்பு பண்ணாலும் தப்பை வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் மக்கள் சேஃபாக இருப்பாங்க. அந்த மக்களில் வந்து நீ ஒரு ஆள். முதல்ல அதை மைண்டில் வச்சுக்கோ. நீ உன் குடும்பம் உன் சந்ததி மக்கள் பாதிக்கப்படுறப்போ நீங்கள் எல்லாரும் தான் பாதிக்கப்படுவீங்க. உன் தலைவனையோ உன் கட்சியோ காப்பாற்றுறது உன்னோட கடமை கிடையாது. ஒரு கட்சியிலேயே நீ முதல்ல ஏன் சேர்ற அப்படின்னா மக்களுக்கான பணியில் தான் சேர்ற. சரி, அரசியல்ன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆமாம், இந்த அரசியல் சாக்கடைன்னு போடுங்க. ஓகேவா? அது டைலாக். அரசியல் சாக்கடை இறங்கி சுத்தம் பண்ணுங்க. நீ இறங்கி சுத்தம் பண்ண போனேன்னு நினச்சியா உள்ளே போய் பாருங்கன்னா நான் உள்ள தள்ளி விட்டுருவாங்க சஸ்டம்ல. மேலே அதை மூடியை போட்டு மூடி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் யாருன்னா கூப்பிடுறான். அரசியல் அரசு அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டமோ இல்ல கொஞ்சம் மக்களோ வந்து அவங்க நல்லபடியா அவங்க நல்லா இருக்கணும் அந்த தாட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த போஸ்டிங் கட்சிக்கு இத்தனை வருஷம் உழைச்சா நான் சம்பாதிக்கணும், என் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சம்பாதிக்கணும், என் சொந்த பந்தம் சம்பாதிக்கணும். நீ ஏன்ப்பா இந்த கட்சியில் இருக்கேன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்கள் பெரியப்பா இருக்காரு, அங்கே ஏரியாவில் சார்பு இதெல்லாம் முட்டாள்தனம். இதெல்லாம் இல்லை, அதுதான் சொல்ல ஆதரவு தர. இப்போ இவங்க தான் நம்ம கொள்கை இல்லாத கூட்டம் தற்கொலை மாதிரி. இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனையும் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கேன், எதுக்குடா இந்த கட்சிக்கு ஆதரிக்கணும்? ஒருத்தன் எனக்கு இந்த பீரியட் தான் நாங்கள் வீடு கட்டணும், ஒருத்தன் பைத்தியம் மாதிரி அவங்க பீரியடில் தான் எனக்கு வேலை கிடச்சிதுன்னுவான். ஓகேவா? இப்போ நாடு எப்படி போனால் எனக்குண்ணா, மற்றவங்களுக்கு என்ன செஞ்சால் உனக்குண்ணா, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படுற ஆளா நீங்கள்? சரி, இதில் ஒரு ஃபன் ரிலேட்டடாக ஒரு இதில் சில்லி கொஸ்டினே வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னே வச்சுக்கோங்க. 2026 தேர்தலில் ஏற்கனவே 2ஆம் நாள் மேல வன்மத்தை கொட்டுறேன்னு கேட்டதுக்கே நம்ம மேல வன்மத்தை கொட்டுவாங்க. சரி, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நீ பேசணும்னு நினைச்சியா வயிறஞ்சே செத்துருவாங்க. இது ஒரு ஜாலியான திட்டம்னா திட்டிங்க, திராவிட எதிர்ப்பாளர்னு திட்டுங்க, ரொம்ப சாதகமா இருக்கும். உனக்கு காண்டுடா திராவிட கட்சிகள் மேல சொல்லுங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கே ரீசன் அதான். திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை மனப்பூர்வமா நம்புறேன் நான். இதுதான் ஒரே ரீசன். விஜய் நடிகராக இருக்கட்டும், காமெடி ஆக்டராக இருக்கட்டும், ஏன் சர்க்கஸில் பஃபூன் வேஷம் போடுறவராக கூட இருக்கட்டும், உங்களை விட பெட்டராக தான் இருப்பார், உங்களை விட பெட்டராக தான் ஆட்சி நடத்துவார். உங்கள் அளவுக்கு அவரால் கெடுதல் பண்ணவே முடியாது. இந்த ஒரு வீடியோ போதும் முடிச்சு வர்றது அதிகமாக பேசிட்டேன். வேற ஏதாவது இருக்கலாம்? தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. தலைக்கு மேலே தான் நீங்கள் முன்னாடியே சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் 2 பேரும் சொல்ல விஜயா முதலமைச்சர் வேணாம். ஐயோ, ஏதோ ஒன்று கேட்க வந்தேன், நான் மறந்துட்டேன். சரி, இப்போ நிறைய விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியே இப்போ அன்னைக்கு வந்து விஜய் வந்து அந்த ஒரு அதுக்கு வந்து அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு ஆழ்ந்த அனுதாபம் வந்து தெரிவிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறாரு. என்னோட இது என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கல் இதில் ஒரு சோஷியல் மீடியா பர்சனாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, அதோட ஃபாலோயிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் கட்சி தொடங்கி கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபாலோயிங் வந்து ரொம்ப அதிக லெவலில் இருந்திருக்கு. அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம், இல்லை அவருக்கு ஆதரிக்கிறாங்க. சரி, அவருக்கு ஏன் இன்னும் அந்த மவுசு குறையில இல்லை அதை சொல்லி முடிச்சிடறேன். சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே எடுத்துக்கோங்களேன். அவ்வளோ பேரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு விஷயம் போட்டாலுமே ஈஸியாக ரீச் ஆகிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு புது விஷயமா பண்ணுறாங்க, இல்லை எனக்கு தோன்ற ஒரு சில்லி கொஸ்டினை கூட வச்சுப்போம். அவர் அந்த கேம்பெயின் அதெல்லாம் வந்து அதுலேயும் வந்து முக்கியமாக டிவிகேல தான் அந்த ஒரு நேம் வந்தது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பயங்கர பிரபலமாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் நான் நேராக வந்து மக்களை மீட் பண்ணாமல் ஒரு கேம்பெயினை வந்து நான் ஆன்லைன்லேயே பண்ணுவேன், சோஷியல் மீடியாலேயே வந்து பண்ணி என்னோட இதை வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும்? பரவாயில்ல, கோகுல் எப்படியும் டிவிக்கு ஆட்சிக்கு வர வச்சிருவாங்க. இல்லை, எனக்கு அதுதான். ஏன்னா இப்போ இவங்க ரோட்டுக்கு வரது பிரச்சனை ரொம்ப உணர்ச்சி வசப்படாது. ஏன்னா வந்து ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் அவர்களையும் நம்ம நம்ப முடியாது. நான் நம்பணும்னு சொல்ல, என்னோட ஒரு ஐடியா சொல்றேன். அதுதான் பெட்டரா இருக்கும். உண்மையாலுமே இவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து சோசியல் மீடியா தான். அதுவும் இல்லாம மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு இனிமேல் எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது, உங்களுக்குமே எந்த சேதாரமும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா போதும். உங்களை நம்பி இருக்கவங்க என்ன சொல்றது, உங்களை நம்புறவங்க உங்களை கைவிட மாட்டாங்க. நீங்க முதல்ல மக்கள் உங்களை நம்புறாங்க,
நீங்கள் முதல்ல மக்களை நம்புங்க. நீங்கள் முழுமையான நம்பிக்கை வந்து மக்கள் மேலே விஜய்க்கு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்ததை விட அரசியலில் ஒரு முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு மாஸ் ஃபாலோவிங் இருக்கு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல, ஒரு மாநாடு கூட்டினீங்க, அத்தனை பேர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் ஆதரவு எல்லாமே இருக்கு. அப்பயாச்சும் உங்களோட ஸ்ட்ரென்த் ஆரம்பத்தை தெரியலனா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு இன்னொரு விஷயம் மக்களுக்கு ஓப்பனாக ஒரு நியாயமாக இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? வியூக வகுப்பாளர்னா என்னடா இப்போ வியூகம்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு இவங்க வியூகம் போடுவாங்களான்ற மனநிலை இருக்கும்ல. நியாயமாக நம்மளெல்லாம் சரியான கோவம். நீ என்னை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு ஆளை செட் பண்ணுவேன், அவன் வந்து என்னை ஏமாத்துவான், நான் ஏமாந்து உனக்கு ஓட் போடணுமா? அப்போ உனக்கு ஓட் போடுற மைண்ட் செட் இருந்தாலும் ஓட் போட மாட்டாங்கல்ல. எல்லா கட்சியுமே தான் நான் சொல்கிறேன். அதே இந்த டெம்ப்ளேட் அரசியல் எல்லா கட்சியும் பண்ணுறதை நல்ல வேலை இங்கே பண்ணியிருப்பாங்க. இப்போ பேக் எண்டில் யாருனா இருந்தால், மறைமுகமாக யாருனா இருந்தால் கூட பா அட்வான்ஸ் ஆனதோட கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிவிடு. அந்த காசை மக்களுக்கு செய்யுங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ கல்விக்கு லாஸ்ட் டைம் காசு கொடுத்தாப்லையா? ஃப்ளட்டுக்கு கொடுத்தாரா? ஃப்ளட்டுக்கு கொடுத்தது கம்மி தான், அதாவது யாருமே செய்யல, நீங்கள் செஞ்சீங்க, ஓகே. அதிக பேர் கொடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த கல்விக்கு கொடுக்குறப்ப இன்னும் அதிக பேர் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்க. ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயம். ஆமாம், அதை வந்து பண்றாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல. அந்த நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சி நிர்வாகிகள். அவங்க இப்போ பொறுப்பை நேம போட்டு அதுக்கு பின்னாடி டிவிக்கேன்னு போட்டு எல்லாருமே நிறைய தெரியுது. அதில் டாக்டராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பர்சனை பார்த்துட்டு இருக்கேன். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் தான் நினைக்கிறேன். அதில் வந்து டாக்டர் டிவிகே பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து டென்டல் கிளினிக் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த டிவிக்கில் ஜாயின் பண்ணதுல வந்து எல்லாத்தையுமே வந்து முன்னின்று வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாரு. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம் போய் சால்வ் பண்ணுறது, இல்லை கேட்கறது, அந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்துருக்காரு. அந்த மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி ஒரு நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுட்டு அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த பணி வந்து மேலும் தொடரட்டும். அது அவ்வளோதான் என்னுடைய என்ன சொல்கிறது. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல. இப்போ வரக்கூடிய தேர்தலில் 2026 தமிழக அரசு சட்டமன்ற தேர்தலில் வந்து எல்லா கட்சியும் போட்டியிடுது. எல்லா கட்சிக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். கடைசியில் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த கட்சி, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லதோ அந்த கட்சிக்கு மட்டும் வாழ்த்துக்கள். அந்த கட்சி வாழ்ந்து மக்கள் வந்தால் போதும். எந்த கட்சி வாழ்ந்தால் மக்கள் வாழ மாட்டாங்களோ அவனுங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் கிடையாது.